Hello aspirants, welcome to Aptrix with Manik. This is survival of the fastest. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு வந்து குவான்ஸ் கொஸ்டினை தட்டுன்னு தட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக வந்து ஷார்ட்கட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. 25க்கு 25 அடிக்கலாம். நான் ஒன்று ஃப்ராங்காக சொல்லிட்டா, பேங்க்கு, எஸ்எஸ்சி இவங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு முழுசாக போய் சேரலைங்க. தெரியலன்னு சொல்ல மாட்டேன், போய் சேரலை. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் இருக்க மேக்ஸை கூட நம்ம வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை கூட நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஷார்ட்கட்ஸில் போடலாம். அது எப்படின்னா இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்லையும் இருக்க போது கொஸ்டின், இங்கிலீஷ்லையும் இருக்க போது. நம்மளுடைய கோர்ஸ் முழுக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தாங்க. ரொம்ப ஈஸிங்க. என்னை பார்க்கும்போதே கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கலாக வந்து பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்டிடியூட் எடுக்க ஆரம்பித்தேன். நானுமே பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க் லெவலில் அவங்க போடுற அந்த மெயின்ஸ் லெவலில் அவங்க போடுற கொஸ்டின்லாம் பார்த்துட்டு இது பார்க்கும்பொழுது சிம்பிளாக தான் இருக்குது. கொஸ்டின் கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் ஷார்ட்டாக யாருமே ரொம்ப நிறைய பேர் போடாத மாதிரி தெரியுது. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் 25க்கு 25 வாங்கணுங்க. 25க்கு 25 வாங்கணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் சொல்லிடுறேன். மொதல் கொஸ்டின் இதை பார்த்தாலே இது வந்து ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்னு தெரியுது. PQRSTU are 6 members in a family in which there are 2 married couples ன்னு சொல்றாங்களா? அப்போ இதெல்லாம் எழுதிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. உங்க முன்னாடி கையில தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லையா? 6 மெம்பர்ஸ் இருக்கு. 6 பேர்ல வந்து 2 வந்து கப்புள். இல்லை எழுதிதான் ஆகணும் அப்படின்னா இப்படி மட்டும் எழுதிக்கோங்க. ஃபேமிலியில் 6 பேர், அதுல 2 பேர் வந்து மேரிட் கப்புள். சரியா? ஓகே. இது வந்து ஈக்குவல் டு என்ன போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கப்புல வந்து ஈக்குவல் டுன்னு போடுவேன். ஓகேவா? ஸோ அதாவது ஏவும் பியும் கப்புள்னா இப்படி போட்டுப்பேன். அதுதான் இப்படி சொல்றேன். 2 மேரிட் கப்புள் இருக்காங்க. இப்போ யார் என்னன்னு டீட்டெயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டி இஸ் அ டீச்சர் மேரிட் டு எ டாக்டர். எப்படி ஷார்ட்டா போறதுன்னு நான் சொல்றேன். டி வந்து டீச்சரா, இது வந்து டீட்டெயில். இப்போ படம் வரைங்க. டி வந்து டீச்சரு, இவர் வந்து மேரிட் டு கப்புள் ஆயிட்டாங்க. யாருக்குன்னா டாக்டருக்கு. அவங்க யாருன்னு தெரியல, ஆனால் டாக்டர் அது மட்டும் தெரியுது. ஹூ இஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரில் முடிச்சாங்க? டாக்டர்லாம் சொல்லி முடிச்சாங்க. ஹூ அப்படின்னும் பொழுது இந்த டாக்டர் தான் குறிக்குது. அந்த டாக்டர் வந்து மதர் அப்படின்னு சொல்றாங்க. மதர்னா ஏன் நான் வந்து வட்டம் போடுறேன் அப்படின்னா, கேர்ள்ஸுக்குலாம் நான் வட்டம் போடுவேன், பாய்ஸுக்குலாம் நான் வந்து ஸ்கொயர் போடுவேன். இவங்க ஒய்ஃப்னா இப்போ இவங்க ஹஸ்பண்ட் மேலே ஆயிடுவாங்க. இவங்க வந்து மதர்னு சொன்னதுனால தான் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? மதர் ஆஃப் யாருக்கு மதர்னா இப்போ இவங்களோட குழந்தைங்களை பற்றி பேசுகிறாங்க. ஆர் அண்ட் யூ 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இப்படி போட்டுக்கலாம். ஆர் யூ 2 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்பலாம் யோசிச்சு இருக்காதிங்க. ஆர் யாரு, ஆர் என்ன ப்ரொஃபஷன். ஏன்னா கேட்கறது சில்லியாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. பார்க்கும்போது இவ்வளோ சொல்லிட்டு சிம்பிளாக தான் கேட்குறாங்க. அதனால அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருங்க. Q is the lawyer married to P. அப்போ இந்த ஃபேமிலியில் Pலேருந்து U வரைக்கும் 6 பேர் சொன்னாங்களா? 3 பேர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இவங்களையும் சொல்லிட்டாங்க, பட் பேர் தான் சொல்ல. Q லாயர் மேரிட் டு P. அப்போ கண்டிப்பாக 6 பேரில் PQ PQ யாருமே இதில் வரமாட்டாங்க. ஏன்னா பியும் கியூவும் கப்புள்னும் போது இங்கே அவங்க வர வாய்ப்பு இல்லை. இப்போ தனியாக இங்கேயும் 2 பேர் இருக்காங்க. PQ 6 பேரில் 2 2 4. அப்போ அவங்க அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ மீதி இங்கே யார் போட்டுடலாம்? புரியுதா? நேரத்துக்கு புரியுதா? PQ தனியாக தான் வரப்போறாங்கன்னு சொன்னேன். அப்போ PQR S தான் இங்கே STU. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? இங்கே S தான் வரணும், வேற வழியே இல்லை. ஏன்னா PQ தனி கப்புள், 2 கப்புள் தான். P has 1 son and 1 grandson. அப்போ Pன்றவங்க நம்ம வந்து எங்கே போடணும்னா, நம்ம சும்மா போட்டாலும் மேலே அந்த இடத்துல தான் போடணும். ஏன்னா அப்போதான் சன்னும் வருவாங்க, கிராண்ட்சன்னும் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் பையன்லாம் பிறக்க முடியாது. அவ்வளோதான், செட்டப்பே முடிஞ்சிருச்சு. இதோட செட்டப்பே முடிஞ்சிருச்சு. 6 பேர், அதுல 2 கப்புள் முடிஞ்சிருச்சு. அதனால மேலதான் போடணும். அப்படியே வச்சுக்கோங்க. அதுல யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப் தெரியல. 1 சன் 1 கிராண்ட்சன். அப்ப சன்னோடைய அப்பா அம்மா தான் இவங்க. பிஏயோட சன்னோடைய அப்பா அம்மா தான், இவங்களோட அப்பா அம்மா கிடையாது. ஓகே. ஒன் ஆஃப் த 2 மேரிட் லேடிஸ் இதுல 2 மேரிட் லேடிஸ். இதுல யார் லேடிஸ்ன்னு தெரியல. 2 மேரிட் லேடிஸ்ல ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா வேற ஏதாவது டீட்டெயில் விட்டோமா? Q இஸ் த லாயர் சொல்லிட்டாங்க. நான் பார்க்கல, சாரி. Q இஸ் த லாயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 மேரிட் கப்புள்ல, ஓகே, மேரிட் லேடிஸ்ல அப்போ லேடியில ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க. அப்போ இது ஒன்று தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்க லாயராக ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க வந்து டீச்சராக இருக்காங்க, இவங்க வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க இல்லையா? இவங்க தான் கேர்ளாக இருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஓகேவா? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க. ஹோம் மேக்கர்னால சொல்ல, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்க. அதனால லேடின்னு போட்டேன். அப்போ இவங்களை ஜென்ஸ் முடிஞ்சு போச்சு. இவங்க பையனா பொண்ணான்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஏன்னா என்ன கேட்குறாங்க, தேர் இஸ் ஆல்சோ 1 ஸ்டூடெண்ட்டு 1 மேல் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. யார் ஸ்டூடெண்ட் யார் இன்ஜினியர் தெரியல. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப்? அப்போ P தான் ஹவுஸ். பாருங்க, இது தெரியலனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம கேட்கறது யார் ஹவுஸ் ஒய்ஃப்னும் போது P தான். சரியா ஆஸ்பிரண்ட்ஸ்? P தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஆன்சர் வந்து A.
ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுக்கும் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்லிக்கிட்டே நடத்துறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக ஆகும். ஃபாஸ்ட்டாக போடும்போது போட்டுடலாம். இது வந்து பிளட் ரிலேஷன்ஷிப் டைப் பசில்ஸ். இது கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. அடுத்து ரியல் ஷார்ட்கட்ஸே இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஏன்னா பசில் நம்ம பெருசாக ஷார்ட்டாலாம் போட முடியாது, சொல்கிறத போட்டு தான் போட முடியும். இதில் ஷார்ட்கட் இருக்குது. இது பேர் வந்து கோடிங் டிகோடிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெட்டருக்கும் ஒரு கோடு வைக்கிறது. இப்போ என்ன பண்ணுங்க, எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, ஏZ, அதாவது ஆப்போசிட்டுக்கு ஈக்குவல் டு 1. இதை ஏவோட கோடை இசட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. BY, பியோட கோட் 2 இதுக்கும் கொடுத்துருக்காங்க. CX 3 கொடுத்துட்டாங்களா. இப்போ இதை நான் படிச்சுட்டேன். இதை அழைச்சிட போறேன். இப்போ பாருங்க, இப்போ நீங்க படிச்சிட்டீங்க. படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம்ல போகும்போது எப்படி எழுதணும்னா, ஓகே கொடுத்துருக்க கோடிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. M = N, இதுல எது ராங்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்னு கேட்டா M என்னது படிச்சுட்டோம் 13. N-க்கும் அதோட ஆப்போசிட், M-ஓட ஆப்போசிட் தான் N. அப்போ 13ஓட கோடு தான் N-க்கும். அப்போ ரெண்டும் ஈக்குவல் தானே. எஸ், கரெக்ட். அப்போ ஆப்போசிட்டா இருந்தாலே ஈக்குவல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. M+N, M-க்கும் 13, N-க்கும் 13. இப்போதான் பார்த்தோம். LO, L-ம் O என்னது, அஃப் லவ், LO ஆப்போசிட். ஆப்போசிட்னா L என்னது 12. அப்போ L-க்கு 12 தான், O-க்கும் 12 தான். ஓகே. AZ ஆப்போசிட், A-க்கு 1னா Z-க்கு 1 தான். 13, 13, 26. இதுவும் ஒரு 13, இதுவும் ஒரு 13. ரெண்டும் கரெக்ட் தான். இது வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. சி பாப்பமா, சி கரெக்டாக தான் போய். A+B+C, X+Y+Z ரெண்டுலாம் ஆப்போசிட். அப்போ எல்லாமே 3 3 தான் வரும் டோட்டல். அப்போ அதுதான் தப்புன்னு தெரியுது, அதை டிக் பண்ணிடலாம். கிளாஸ்ன்றதுனால அது ஏன் தப்புன்னு புரிஞ்சுப்போம். வந்து 5, G வந்து 7G, J10 ஜோதியில் சொன்னேன். இது மூணுமே வந்து பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா. இது 2, 5 2ஆல பகுபடும். அப்ப இது பகும் எண். ஓகேவா. அப்ப புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் வந்து தப்பு. இது வந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்றது இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். படிச்சிட்டிங்கன்னா பார்த்த உடனே டப்புன்னு ஆட் பண்ணி போட போறீங்க. ஒரு மார்க்கை ஈஸியாக வாங்க போறீங்க. சரியா, சூப்பர். இதை அழைச்சலாமா. ஓகேவா. இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு 2 ரீசனிங் கொஸ்டின் பார்த்துட்டோம். ரீசனிங்ல பெருசாக வந்து உங்களுக்கு கால்குலேஷனுக்கு வேலை இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஜாலியாக தான் போகும். பட் ஆனால் ஒரு சில ஷார்ட்கட் நீங்கள் அப்ளை பண்ணுறது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுப்பீங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்ல வர, இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் இருக்கு. இது மென்சுரேஷன் கொஸ்டின் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்ட், ஏரியா வால்யூம் எல்லாமே வந்து இந்த மென்சுரேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 66 cm²ன்னு சொல்றாங்க. ஏரியா கூடுது. ஏன் அப்படின்னா, இஃப் இட்ஸ் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 cm. அப்ப ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தோடைய பரப்பளவு மொத்தமா கூடுது. எதனால அப்படின்னா, ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் கூடுறதுனால, ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் கூடுறதுனால ஏரியாவை 66 கூடுது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த நியூ சர்க்கிள். அது கூடுனதுக்கு அப்புறம், சர்க்கிள் பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஏரியான்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபார்முலால தான் போடணும். அப்படி போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள், அதையும் ஷார்ட்டாக போடுங்க. இப்போ ஏரியான்றது என்னவா இருந்துச்சு, ஆல்ரெடி கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, ஏன்னா கூடுது ஏரியா. ஓகேவா. ஏரியான்றது என்னவா இருக்கு அப்படின்னா πr². இது எல்லாருக்குமே தெரியும், πr² அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது பழைய ஏரியா ஆஸ்பிரன்ஸ், இது பழைய ஏரியா. இப்ப புது ஏரியா என்னவா மாறுது அப்படின்னா, புது ஏரியா அப்படின்னும் போது இது A1 வச்சுக்கோங்க, பழைய ஏரியா. புது ஏரியா என்னவா மாறுதுன்னா, பழைய ஏரியாவை விட 66 கூடுது, 66 cm² கூடுதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இப்ப பழைய ஏரியாவுக்கு πr² ஒரு ஆல்ரெடி ஈக்குவேஷன் இருக்கு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேங்க. பழைய ஏரியாவுக்கு πr² இருக்கு. இப்ப புது ஏரியாவுக்கும் πr² தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பை போட்டு ரேடியஸ் தான் ஒன்னு ஏறிடுச்சுன்றாங்கல்ல. அப்ப நீங்க அந்த ஒன்னு ஏறினதை அப்படி போட்டுருங்க. ரேடியஸ் பதிலா r+1², அவ்வளவுதான். புரியுதா. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஏரியானா πr², பழைய ஏரியா. புது ஏரியான்றது பழைய ஏரியாவோட 66 அதிகமா இருக்கு. பழைய ஏரியா வெறும் πr², புது ஏரியா வந்து ரேடியஸ் வந்து ஒன்று கூடி இருக்கு அப்படின்னு பாத்துருங்க. புரியுதா. எஸ். இப்போ இதுதான் ஈக்குவேஷன். இங்கே தான் வந்து நிற்கிறோம். ஸோ இன்னும் முடிக்கல நம்ம. இது ஈக்குவல் டு போட்டு +66 போட்டுருணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது நம்ம ஈக்குவேஷன் மெத்தடில் போடுறோம் போது எவ்வளோ ஸ்டெப் வேணால் நீங்கள் போட்டே போகலாம், சின்னதாக. ஆனால் ஷார்ட்டாக போடணும். இப்போ பை எப்படி கொண்டு வந்துடலாமா, 66 இங்கே இருக்கிறோம், πr² இங்கே கொண்டு வந்தால் 2 பக்கமும் பை இருக்கு. இப்போ காமனாக பை எடுத்துட்டா இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், r² a² + b² + 2ab. இங்கேயும் ஒரு r² இருக்கு. இங்கே வரும்போது அந்த r² மைனஸ் ஆகிடும். அப்போ இதுலேருந்து வர r² கூட இந்த r² கேன்சல் ஆகிடும். அப்போ அது போட தேவையில்லை. அப்போ a² தேவையில்லை, +b² + 2ab, 2r1 2ab. அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ். 66 இங்கே இருக்கட்டும். இப்போ ஒன்றுமே இல்லை. இதை வந்து என்ன பண்ணுங்க, 22/7 இங்கே மாற்றிடுங்க. ஸோ தட் ஒரு 22 3 22, இந்த 7 இங்கே போச்சுன்னா 3 7s are 21 ஆகும் அடுத்த ஸ்டெப்பில். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறப்ப புது ஸ்டெப் போடுங்க. அது வரைக்கும் அதிலே மாற்றி பண்ணிட்டுருங்க. ஓகேவா.
21 வந்துருச்சா? இப்போ 2r + 1. அப்போ 2r + 1 21னா 2r வந்து 20, 2r 20னா ஒரு r வந்து 10. அப்போ r வந்து 10 முடிஞ்சிருச்சா? இப்போ இதையே நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போட்டால் தானே லேட் ஆகும். அப்படியே ஒரே ஸ்டெப்லேயே போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம r10 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ r10 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ நீங்கள் இதை இந்த r10ன்றதை எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? அவங்க என்ன கேட்குறாங்க? நியூ சர்க்கிள், புது சர்க்கிளோட ஏரியானா இது பழசு, இதுதான் புதுசு. அப்போ இதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? பை r+1². அப்போ r11னா ரேடியஸ் தான் ஒன்று இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல்ல, 11². வெயிட் பண்ணுங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஆப்ஷன்லாம் பாருங்களேன். 11³ ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ 11³ ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்னா எப்படி இன்னொரு 11 வந்துச்சு? இதுல இருந்து ஒரு 11 கடன் வாங்கியிருப்பாங்க. 22ல 2 11 இருக்குல்ல, அதுல ஒரு 11 இது கொடுத்துட்டா 11³ ஆயிடும். ஆன்சர் 11³ ஆயிடும். அப்ப இந்த 2 மட்டும் இங்க இருக்கும் பை 7. ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணி ஆகணும் போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி ஈஸியாக தானே இருந்துச்சு, கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தானே. ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு தான் வந்து நீங்கள் இன்னும் கூட ஷார்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இதை எழுதாமலே டைரக்டாகவே புது ஏரியா ஈக்குவல் டு இதே எழுதலாம். πr² எல்லாமே தெரியும்ல. இப்போ புது ஏரியா ஈக்குவல் டு பழைய ஏரியா + 66 போட்டு இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் பேஸ்டு. Population of a town is increasing at the rate of 6% per annum. இந்த பாப்புலேஷன் வந்து 2300 என்ன சொல்ல வராங்க பாருங்க, 2000 பெரிய நம்பர் சொல்றாங்க. 2,38,765 இருந்திருக்கு பாப்புலேஷன். ஓகேவா, இருந்திருக்கு. எப்பன்னா 2018 இருந்திருக்கு. இப்ப 2020 என்ன பாப்புலேஷன் கேட்கறாங்க. நம்மளுக்கு தான் தெரியும்ல, ஒரு வருஷத்துல 6% ஏறுதுன்னா 2 வருஷத்துல 2 வாட்டி பண்ணிக்கலாம்ல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். இது பெரிய நம்பர், 2 வாட்டி வேண்டாம். சிம்பிளா ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வருஷம் 6% ஏறுது, ஒரு வேல்யூ வரும். அடுத்த வருஷம் அதுல 6% ஏறுது, புரியுதா? அப்ப இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க 2 வாட்டி ட்ரை பண்ணாம ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுது, செகண்ட் வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறுது அப்படின்றத XYன்னு வச்சுக்கிட்டா இன்டூ XY/100 போட்டீங்கன்னா மொத்தமா 2 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளவு பர்சன்ட்ன்றது காட்டி கொடுத்துரும் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேர் வந்து சக்சசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஒரு விஷயத்த 2 தடவை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸோ டிகிரீஸோ 2 வாட்டி பண்ணா அந்த வேல்யூஸ் அப்படி போட்டா மொத்தமா ஒரே தடவை பண்ணா போதும். ஏன்னா ஒரு வாட்டி 6% பண்ணி வர வேல்யூல அதுல ஒரு வாட்டி 6% பண்ணா டைம் வேஸ்ட் இல்லையா, அதுக்காக. இப்ப இது மொதல் வருஷமும் 6 தான், 2வது வருஷமும் 6 தான் போது 6 + 6 + 6 × 6 36/100 போது பாயிண்ட் வந்துடும். அப்போ எவ்வளவு வருது? 12.36. அப்போ மொத்தமா நீங்க என்ன பண்ணிடுங்க, 12ன்னு நினைச்சக்கூடாது. ஃபர்ஸ்ட் வருஷம் 6, செகண்ட் வருஷம் 6னா 12% தானே ஏறுது அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஏன்னா மொதல் வருஷம் வந்த வேல்யூல மறுபடியும் 10% எடுக்கணும், 6% எடுக்கணும். அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா வரும்ல, அந்த எக்ஸ்ட்ரா தான் அந்த 0.36. இப்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வேல்யூவும் பெருசு, பெர்சன்டேஜும் பெருசு, அது மாதிரி ஒரு ரவுண்டான நம்பரா இல்லைன்னும் போது நீங்க கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டா ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் க்ளோஸா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுப்போம். ஏன்னா 68 இருக்கு, 12 இருக்கு, ரொம்ப கொஞ்சம் வைடான ஆன்சர்ஸும் இருக்கு. 2,68,2 2,12 இருக்கு. ட்ரை பண்ணுவோமே, பார்த்துக்கலாம் என்ன. இப்போ ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 12% எடுங்க ஆஸ்பிரண்ட் சட்டுன்னு. இதுல 12% எடுங்க. ஸோ இதுல 10% எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிங்க. 10% என்னது, ஒரு ஸ்டெப் உள்ள வந்துடணும் இது வரைக்கும். ஸோ இதையுமே நீங்க ஓரளவுக்கு ரவுண்டா போட்டுக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை எக்ஸாம்ல. 23,900 வச்சுக்கோங்க. ஓகேவா, 900. இப்போ மீதி எவ்வளோ? 2%. அது போதும். அதுக்கப்புறம் 2% போதும், பார்ப்போம் என்னதான் வருதுன்னு. 2%, 10% இதுவா? அப்போ 1% இது 10%. இது ஒரு ஸ்டெப் உள்ள வந்தா, இன்னொரு ஸ்டெப் உள்ள வந்தா அது 1%. இதெல்லாம் பர்சன்டேஜ் நம்ம வந்து ஆப் டாபிக்ல டீட்டெயிலாக நடத்திருப்பேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். 1%. அப்ப இது 1%னா 2% இதோட டபுள். இதை முதல்ல நம்ம 2,400 வச்சுக்குமா, 2,400 வச்சுக்குமா. இப்போ சும்மா 2,400 போது 2% எவ்வளோ? 4,800. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா அதான் வந்து 12%. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 0 7 7 + 1 8 2 இதுதான் வந்து இதுதான் 12%. 0.36% கண்டுபிடிக்கலன்னா வேணாம், இப்போதைக்கு தோராயமாக கூட்டுவோம். ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் முழு நம்பரே போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரஃபா அப்ராக்சிமேட்டாக போட்டோம். ஸோ இதை போட்டோம். ஏன்னா அடிஷன் பிரச்சனை இல்லை. 14 16 17 5 6. ஸோ இப்போ பாருங்க,
இப்பயும் ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நீங்க ஆப்ஷனை பார்க்க போகணும். இதையே தேடக்கூடாது, இதே ஆப்ஷனை தேடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து உங்களை 12.36% கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க 12ஓட நிப்பாட்டிட்டீங்க. ஓகேவா? அதனால இன்னும் கொஞ்சம் ஆன்சர் அதிகமாக கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த நோக்கத்தோட தேடுங்க, அந்த பார்வையோட தேடினீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னா ஆப்ஷன் பின்னு தெரியுதா? ஆப்ஷன் ஏ டிலாம் வராது. ஏன்னா இதை விட கொஞ்சம் அதிகம் தான். அப்ப 2,68,276 ஆப்ஷன் பி தான் ஆஸ்பிரன்ஸ் ஆன்சர். இப்போ ஒரு எல்சிஎம் கொஷின். ஓகேவா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதுவும் ரெகுலராக வரும். டிஎன்பிஎஸ்ல வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ அப்போ இதில் கொஞ்சம் கான்செப்ட் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இஸ் 120. 3 எண்களின் மீசிமா வந்து 120. இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு 3 நம்பர் இருக்கு, அந்த 3 நம்பரோட எல்சிஎம் 120னா அந்த நம்பர் வந்து ஒரு 20, 40, 60. இதோட எல்சிஎம் 120 தானே? எஸ், கரெக்ட். இப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து என்னவா இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல இருக்க அந்த 4 ஆப்ஷன்ல இதோடைய ஹெச்சிஎஃப், அதாவது மீப்போவா, காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சின்ன லாஜிக் மட்டும் யோசிங்க. எல்சிஎம் எப்படி வந்துச்சு? இது 3தோட வச்சு தானே இது வந்துச்சு. இது 3த்துக்கும் செட் ஆகிற ஒரு லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் காமனான மல்டிபிள். அது இருக்கட்டும். இப்போ இதை வச்சு தானே இது வந்துச்சு, அதுக்கு சொல்றேன். இது உள்ளெல்லாம் இந்த வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஹெச்சிஎஃப்னா என்னது? காமன் ஃபேக்டர். அந்த காமன் ஃபேக்டர்னா என்னது? இது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற நம்பர் காமனா. இது எல்லாத்துக்குள்ளேயும் காமனா என்ன இருக்கு பாருங்க, 10 இருக்கா, 20 இருக்கா? எஸ், எல்லாத்துக்கும் காமனா 20 இருக்கு. அப்ப புரியுதா எதுக்கு நான் சொல்றேன்னா, இது புரிஞ்சாதான் இந்த சம் பார்த்த உடனே அடிக்க முடியும். இப்ப 3 நம்பர் அவங்க கொடுக்கல இருந்தாலும் நான் ரேண்டமா எடுத்துக்கிட்டேன். இந்த 3 நம்பர்ல இருந்து 120 எப்படி வருதுன்னா, இதை வச்சுதான் இது வருது. இந்த 3த்துக்கும் செட் ஆகிற ஒரு நம்பர் தான் எல்சிஎம். சரியா? மீப்போவானா என்னது? ஹெச்சிஎஃப்னா என்னது? அதுவும் இந்த 3த்துக்கும் காமனா இருக்க ஒரு பெரிய நம்பர். எவ்வளவு மேக்சிமம் எடுக்கலாம் அது 3த்துல இருந்தும் காமனா அப்படின்றது தான் வந்து ஹெச்சிஎஃப். சரியா? அப்ப இப்படி பாத்தீங்கன்னா, இந்த நம்பர்ன்றதே இதுல தான் வந்துச்சுன்னு போது, இந்த நம்பர் இதால செட் ஆகுதா? ஐ மீன் இந்த நம்பரை இந்த 20ஆல வகுக்க முடியுதான்னு கேட்டா ஆமா. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எல்சிஎம் எப்பயும் வந்து ஹெச்சிஎஃப் ஆல டிவைட் பண்ண முடியணும். இதை எழுதி வச்சுக்கோங்க. எல்சிஎம் எப்பயும் ஹெச்சிஎஃப் ஆல டிவைட் பண்ண முடியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட்லாம் வராம ஃபுல்லா போகணும். அப்ப 120 தான் எல்சிஎம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஹெச்சிஎஃப் 8ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஓகே. 12ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியும். எஸ். 24 கண்டிப்பா முடியும். இதோட டபுள் தானே, பண்ணிடலாம். 35 வாய்ப்பே இல்லை. இதுல 35ன்றது 7 மல்டிபிள், 7ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது. இதுக்கு செட் ஆக வாய்ப்பே இல்லை. அப்ப அதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? அப்ப பாருங்க, இது வந்து ஒரு கான்செப்ட் டெஸ்டர் கொஸ்டின். உங்களுக்கு வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து மீசிமா மீப்போவா நல்லா புரியுதா, புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்றாங்க. புரியுதா ஆஸ்பிரன்ஸ்? ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா என்ன நோக்கம்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்பாங்க, என்ன வேணா கேட்பாங்க. ஸோ அப்படியே இன்னொரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஸ்டின் அப்படியே கீழே வருது. சரியா? ஸோ பட் இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு ட்ராப் கொஸ்டின். ட்ராப் கொஸ்டின்னா தேவையில்லாம உங்க டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு செட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை நிறைய பேர் இது கஷ்டம் போலன்னு நினைச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க? a ஈக்குவல் டு 2 கியூப் இன்டூ 3 கியூப் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன கேட்குறாங்கன்னு முதல்ல பாருங்க. ஹெச்சிஎஃப், ஓகே, மீப்போவா, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி கியூப்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ ஏவையும் ஸ்கொயர் பண்ணிட்டு பியை கியூப் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பேட்டர்ன் பாருங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏக்கும் பிக்கும் ஒரு கம்பேரிசன், பிக்கும் சிக்கும் ஒரு கம்பேரிசன், சிக்கும் ஏக்கும் ஒரு கம்பேரிசன். அப்ப முதல்ல நம்ம ஏபிக்கு காமனா என்ன இருக்கு? ஏக்கும் பிக்கும் காமனா 3 தான் இருக்கு. அப்ப 3 பவர் ஏல வந்து 3 கியூப் இருக்கு, பில வந்து 3 பவர் 2 இருக்கு. அப்ப நீங்க ஹெச்சிஎஃப்னு கணக்கு பண்ணீங்கன்னா 3 பவர்ஸ் தான் நீங்க கண்டுக்கணும். ஏன்னா ஏக்கும் பிக்கும் 2 காமனா இல்லை, 5 காமனா இல்லை. அதை கியூப் பண்ணியோ ஸ்கொயர் பண்ணியோ பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது நீங்க ஹெச்சிஎஃப் தானே எடுக்க போறீங்க. இப்போ காமனா 3 பவர் தானே இருக்கு. அப்ப அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க, கியூப் பண்ணுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? எஸ். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா நீங்க சம்ம எப்படி போடுவீங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர், அப்ப ஏ ஸ்கொயர் பண்ணுங்க, 3 மட்டும் கண்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் 3 பவர் 3 ஸ்கொயர், 3 பவர் 3 ஸ்கொயர் என்னங்க? 3 2 சார் 6 வந்துருச்சு. அதே மாதிரி பியை வந்து கியூப் பண்ணுங்க. பில 3 ஸ்கொயர் இருக்கா, இதை கியூப் பண்ணாலும் என்னது? 2 3 சார் 6. அப்ப ரெண்டுத்துலயும் இது 2 இருக்கு, காமனா 6 வரைக்கும் இருக்குன்னும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செட்டோடைய ஹெச்சிஎஃப் என்ன எழுதிக்கிட்டீங்களா? ஆப்ஷன் அப்படியே பாருங்க. 3 பவர் 6 ஒன்னுத்துல இருக்கு, ஆப்ஷன் டிலையும் இருக்கு, ஆப்ஷன் சிலையும் இருக்கு. ஓகே, இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். சிம்பிள், அதே அப்ரோச்லேயே போங்க. பிசிக்கு காமனா என்ன இருக்கு? 5 இருக்கு, 5 இருக்கு, 5 இருக்கு.
அதே மாதிரி தான் பியை ஸ்கொயர் பண்ணால் அதே தான் 5 பவர் 3 ஸ்கொயர்னா 5 பவர் 6. சி கியூப் 5 ஸ்கொயரை கியூப் பண்ணால் 5 பவர் 6. இப்போ மறுபடியும் என்னது 5 பவர் 6. அப்போ பேட்டர்ன் இப்படி தான் வருது. அப்போ இங்கே 3 5 வந்துருச்சா 2 பவர் 6 வரும், அவ்வளோதான். அப்போ 3 எல்லாமே 6 பவர் 6 இருக்கணும். 3 2 5 3 இருக்கணும். ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன் ஏ கண்ணை மூடி டிக் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அவசியம் இல்லை. அந்த 2 பிடிச்சிட்டோம்ல, வேற எதுலையும் அது இல்லைல்ல, அதிலே முடிச்சிடலாம். சரிங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் புரியுதா? எஸ். ஸோ எல்சிஎம் வந்து சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் எல்சிஎம், ஏன்னா எல்லாரும் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இப்படி போட்டுடுறாங்க. டானா மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா, படிக்கட் மாதிரி இப்படி போட்டுடுறாங்க. அது ஓகே தான், பட் அதை விட ஷார்ட்டான மெத்தட்ஸ் இருக்குது. அதையும் படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு 5 சம்மை எப்படி வந்து எல்சிஎம் வந்து ஷார்ட்டாக போகிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூப்பர் டாபிக்ஸ்லாம் வருது. இப்போ ஸ்பீட் மேக்ஸ் டாப்பிக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய பேர் ஸ்பீடை விட்டால் டைம் போயிடும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். 963 + 476 ஹோல் ஸ்கொயர் + 963 - 476 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரே வேல்யூஸ் வந்துச்சுன்னா கீழேயும் பாருங்க 963 வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்ன வருதோ அதை பேர் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல நம்மளால, அதுக்கு சொல்கிறேன். இப்போ 963 என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் 476 ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி தானே இருக்கும் அது. எஸ் ப்ளஸ் அதே எக்ஸு அதே ஒய் ஆனால் மைனஸு பை இப்போ எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருந்தால் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு முடிஞ்சு. இது ரொம்ப ஸ்டெப்பு வளர்த்தாதீங்க, யோசிங்க ஃபர்ஸ்ட்டு. இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஆகும். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy ஆகும். இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன ஆகிடும்? இந்த ப்ளஸ் 2xyயும் மைனஸ் 2xyயும் கேன்சல் ஆகிடும். அப்போ அதை நீங்கள் எழுத வேணாம், பார்த்து யோசிச்சாலே புரியுதுல. எஸ். மீதி அப்போ என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், 2 ஒய் ஸ்கொயர் இருக்கும். அப்போ அந்த 2 காமனாக எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ கீழே இதானே இருக்குது. அப்போ அதால் அடிச்சிங்கன்னா ஆன்சர் 2 முடிஞ்சுதா? ஆன்சர் 2 சிம்பிள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக நீங்கள் போட வேண்டிய கொஷின்ஸ். வேறஸ் இப்போ வருது பாருங்க, இந்த கொஷின் பாருங்க. இது எவ்வளோ டக்குன்னு போட்டு ஒரு மார்க் கொடுத்தாங்களா? இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கிறாங்க. அடுத்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொஷின். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் கொஷின். ஸோ ஏபி அப்படின்றது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா, ஏபினா என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அது பேர் இனிஷியல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இடைவெளி விட்டு கூடி போயிட்டே இருக்கும். அந்த கூட்டுத்தொடர் அரித்மெட்டிக்காக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். +2ன்னு வச்சுக்கோங்களேன், 5 மறுபடியும் +2 ஆகும், மறுபடியும் இப்படி போயிட்டே இருக்கும், சீரீஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த +2 ஆகுது இல்லை, அது பேர் தான் டிஃப்ரென்ஸ். ஏன்றது இனிஷியல் நம்பர், டின்றது டிஃப்ரென்ஸ். இதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அந்த வகையில் நம்ம இப்போ இந்த கொஷினை வந்துடுவோம். இது கான்செப்ட். நம்ம கொஷினுக்கு வந்துடுவோம். ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுக்கல. 20வது டேர்ம் T20னா 20வது டேர்ம், T21னா 21வது டேர்ம் சொல்லிட்டு ஒரு T20லேருந்து T30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். T20லேருந்து T30 வரைக்கும்னா முதல்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை? டக்குன்னு 10 அப்படின்னு வைங்க. ஸோ 10 கிடையாது. ஏன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, 1லேருந்து 10 வரைக்கும் என்ன தானே 10. அப்போ 21லேருந்து 30 வரைக்கும் என்ன தானே 10. 21லேருந்து என்ன தானே 10. இங்கே 20லேருந்து தானே என்ன சொல்கிறாங்க. அப்போ 11 தானே வரும். புரியுதா? 21லேருந்து 30 வரைக்கும் என்னதான் 10 நம்பர்ஸ். அப்போ இதையும் சேர்த்தா 11 நம்பர்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறத அப்போ எத்தனை நம்பர்ஸ்? 11 நம்பர்ஸ், 11 டேர்ம்ஸ். 11 டேர்ம்ஸையும் சம் பண்ணீங்கன்னா, டோட்டல் பண்ணீங்கன்னா 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்னடா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் இப்போ தான் சொன்னார், ஒரு நம்பர் குட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும், அப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் எப்படி 0 வரும்னா அதுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ கரெக்டாக 0 வருதுன்னா டிசைன் எப்படி இருக்கும்னு யோசிங்களேன். கரெக்டாக 0 இருந்துச்சுன்னா எப்படி வரும்? அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் ஆன்சர் நெகட்டிவ்ல தானே வரணும்னா, நம்ம நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆகி 0 ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் -5 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் +5 இருந்திருக்கு, 0 ஆயிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருந்திருக்கு, மைனஸ்க்கு ஒரு ப்ளஸ் பேர். அதே மாதிரி -4னா +4 இது மாதிரி இருந்திருக்கு. அப்போதான் எல்லாமே கேன்சல் ஆகி 0ன்னு வந்து ஆன்சர் முடியும். நடுவுலையும் 0 தான் இருக்கும். அதாவது நடு நம்பரா 0 இருக்கணும். அப்போ நடு நம்பர்னா என்னது? இப்போ பாருங்க, அப்படியே நம்ம பேசும்போதே ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நடு நம்பர் அவங்க கேட்குறாங்க பாருங்க, T25 = 0ன்னு சொல்றாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்கல்ல, T25 தான் 0ன்றாங்க. 25 தான் நடு நம்பரா? செக் பண்ணிடலாமா? T20லேருந்து பாருங்க, T20 நான் என்ன சொன்னேன்? T20லேருந்து
30 வரைக்கும் 11 நம்பர் இருக்குன்னு சொன்னேன். 11 நம்பர் இருந்தா எதுங்க நடு? 11 நம்பர் இருந்தா இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, 10. 6ஆம் நம்பர் தானே நடு? 6ஆம் நம்பர் தானே நடு? 6ஆம் நம்பர் எது? T20, T21, 22, 23, 24, 25. கரெக்ட் தானே அவங்க சொல்றது? அப்ப நடு நம்பர் T25 என்னது? 0. கரெக்ட் தான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். இது நீங்க எழுதி பார்த்து கூட போடலாம். ஃபுல்லா எனக்கு டவுட்டா இருக்கு சார், கொஞ்சம் குழப்புது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்பீட் மட்டும் பார்த்துக்கோங்க. 22, 23, 24 இப்படி போட்டுட்டே இருக்கணும். ஸ்பீடா போகணும். 25 எத்தனை போட்டோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 நம்பர்ஸ். எதுவும் தப்பா போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மொத்தம் T20லேருந்து திருத்தி அவங்க சொன்னது இதுதான். இதோட டோட்டல் தான் இது இன்னும் கரெக்டாக எழுதுறேன் பாருங்க. இதோட டோட்டல் தான் என்னது? 0ன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி அசம்பிள் ஆகுதுன்னா நடு நம்பர் வந்து 0ன்னு வருது. ஸோ தட் -1 +1 -2 -3 -4 -5. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம் நீங்க இவ்வளவு போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட் எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துருது. நடு நம்பர் 0வா? ஆமா, அது ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் தப்பு, பட் அவங்க சொன்னது கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க? T10, T20, T30, T40 வந்து அது ஒரு கூட்டத்தொடர் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அது ஒரு ஏபி ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப T10 இப்ப இதுக்கு நீங்க ரொம்பலாம் யோசிச்சுக்க தேவையில்ல. T10னா இல்லையே சார் அப்படின்னு பார்க்க தேவையில்ல. பேசிக்காவே யோசிங்களேன். T10க்கும் T20க்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும்? ஒரு 10 இடைவெளி இருக்கும். T20லேருந்து T30க்கு எவ்வளவு இடைவெளி இருக்கும்? அப்ப ஆல்ரெடி எல்லாமே ஒரு ஈக்குவல் இடைவெளியில இருக்கிறத தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. அதுலயுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா -5 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 கேப் விட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்கேருந்து ஒரு 2 கேப் விட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். இது தனியாக ஏபியில் தானே இருக்கு. -5 -2 +1 எடுத்தா ஏபி தானே. எப்படி சார் ஏபின்னு கேட்டீங்கன்னா இதையும் டிஃபரன்ஸ் எடுத்தா எவ்வளோ வரும்? 3 கூடும். அப்போ அவ்வளோதான். அப்போ 20 30 40 30 40 அழகாக தானே எடுக்கிறாங்க பேட்டர்னில். அப்போ அது ஏபியில் தான் இருக்கும். ஆமாம், ஏபியில் தான் இருக்கும். அதுவும் கரெக்டு தான். அப்போ இதுதான் தப்பு. மேக்ஸிமம் பாருங்க உங்களை லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விடுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருங்க. நம்மளும் எடுத்துருவோம் லாஸ்ட் ஆப்ஷனை. இஃப் டி இஸ் பாசிட்டிவ், இப்போ டி நான் என்ன சொன்னேன்? டிஃபரன்ஸ். அப்போ இதுல டிஃபரன்ஸ் என்னங்க? எல்லாத்துலயுமே இது நம்ம இப்போ அவங்க கொடுக்கல வேல்யூஸ், பட் இருந்தாலும் நம்ம எடுத்ததே அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்ததுலேயே டிஃபரன்ஸ் என்ன? 1 2னா 1 தான் டிஃபரன்ஸ். இப்போ டி 1 பாசிட்டிவ் தான். ஆமா, ஏ இஸ் ஆல்சோ பாசிட்டிவ்னு சொல்றாங்க. நம்ம கதையில ஏ ஸ்டார்டிங் என்னது? நெகட்டிவ். அப்படிலாம் இல்லையே. டிஃபரன்ஸ் வந்து ஒன்று கூடுச்சுன்னா ஸ்டார்டிங்கும் பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் நம்பர்ஸும் வரலாமே. அப்போ இது பாருங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணிட்டு வந்தோம். ஆனால் ஈஸியாக கடைசியில் ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. புரியுதா? எது தப்பு அப்படின்னு இதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா நீங்கள் கடைசி ஆப்ஷன் வந்து வாங்க. சரியா? இப்போ கிளாஸ்ன்றதுனால நான் வந்து தேர்ட் இதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுலேயும் ஒரு லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஃப் n1 + n2 = 50 அப்படின்னா என்னது? n1 n2னா என்னது? எப்படி ஆரம்பிச்சாங்க சம்ம? Tn1 Tn2 சாரி T10 T20 T21 ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதுல அந்த நம்பர்ஸ் மட்டும் n1 n2ன்னு வச்சிருக்காங்க. இதை மட்டும் n1 n2 மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி வச்சுட்டா n1ம் n2யும் 50 இருந்துச்சுன்னா டோட்டல், அதாவது 50னா எப்படி சொல்றது? 25 25 50, பட் ஒரு 25 தான் இருக்கு. 24ம் 26ம் எடுங்களேன், 50 வருதா? இதுதான் n1 n2 வந்து 50 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ, இந்த டேர்மோடைய வேல்யூ 50 இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்தீங்கன்னா 0 வரும்ன்றாங்க. கரெக்ட் தானே? +1 -1. அதே மாதிரி 23யும் 27ம் சேர்த்தீங்கன்னா 50 வரும். அதோட வேல்யூவை சேர்த்தா 0 வரும். அதுவும் கரெக்ட். அப்போ அவங்க சொன்ன மொதல் 3மே ரொம்ப தரமான லாஜிக்கை கரெக்டாக சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மட்டும் ரொம்ப மொக்கையா குழந்தைத்தனமா ஒரு தப்பை சொல்லிட்டாங்க. அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் சீக்கிரமா ஆன்சர் போடுவோம். அவ்வளவுதான். சரியா? நீங்க இப்போ திடீர்னு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கூட இருக்கலாம், நம்ம கையில இல்லை. ஸோ ஃபாஸ்டா பண்ணுங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சரியா? ஆப்ஷன்ல இருந்து எது தப்பு எது ரைட்டுன்னு கேட்டா நீங்க ஆப்ஷன் வச்சு தானே போட முடியும், வேற வழி இல்லைல்ல. அதுக்கு சொல்றேன். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின். சரியா? நான் சொன்னால மென்சுரேஷன் LCM HCF பெர்சன்டேஜ்லாம் வந்து கொண்டே இருக்கும். சர்க்கிள் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டுன்னு சொல்றாங்க. ஓகே, so that its circumference is increased by 5%. circumference சுற்றளவு ஃபார்முலா என்ன? சுற்றளவு தானே. சுற்றளவு ஃபார்முலா என்ன? circumference is equal to 2πr. இதான் வந்து சர்க்கிளோடைய சுற்றளவு ஃபார்முலா. இதுல ரேடியஸ் எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுது? 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எஸ் சாரி, சர்க்கம்ஃபரன்ஸ் தான் 5%. இங்க பாருங்க, ஒரு நம்மளை சுத்தி விட்டுருக்காங்க பாருங்க. சுற்றளவு சம்ல நம்மள தான் சுத்த விட்டுருக்காங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாங்களாமா. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இது கான்ஸ்டன்ட் 2 பைன்றது 2 × 24 22/7 போட போகிறோம். ஸோ அதனால எந்த வேல்யூ மாறப்போதில்லை, அது அதே தான். அப்போ ரேடியஸ் 5% ஏறனால தானே இந்த பக்கமும் 5% ஏறி இருக்கும். புரியுதா? அப்போ ரேடியஸ் 5% ஏறி இருக்குன்றத சொல்லாமல் சர்க்கம்ஃபரன்ஸ் 5% ஏறி இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்காம விட்டுருமா? ஸோ ரேடியஸ் 5% ஏறி இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னா, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் ஏரியா. பரப்பளவில் எவ்வளவு சதவீதம் அதிகரிங்க? பரப்பளவு ஃபார்முலா போடுங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா பரப்பளவில் ரேடியஸ் ஸ்கொயர் ஆகுது. ரேடியஸ் என்ன ஆகுது? ஸ்கொயர் ஆகுது. அப்போ ஒரு வாட்டி 5% ஏறலை, 2 வாட்டி 5% ஏறுது. இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 6% பார்த்தோம்ல, ஒரு ஊரோட பாப்புலேஷன் வந்து ஒரு வருஷம் 6%, அடுத்த வருஷம் 6%, அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்துடும். எப்படி? பெர்சன்டேஜ், சக்சசிவ் பெர்சன்டேஜ் ஃபார்முலாவை இங்கே கொண்டு வர போகிறோம். அப்போ பாருங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், x + y + xy/100. ஏன்னா ஒரு வருஷம் 5%, அடுத்த வருஷமும் 5%னா இதுதான் ஃபார்முலா. 25/5 × 5 25 10.25. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ மார்க்ஸ் மாதிரி, ஃப்ரீ மார்க்ஸ் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி. ஸோ இது அதை விட ஃப்ரீங்க. அடுத்து வர மென்சுரேஷன் அதை விட ஃப்ரீ. டயகனல் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன? டயகனல் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன? டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர்னா என்ன சொல்லிடுவீங்க ஈஸியா? √2a சொல்லிடுவீங்க. டயகனல் ஆஃப் த கியூப்னா என்னது? √3a. அவ்வளோதான். a√3ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன், √3n பதட்டத்தில் எக்ஸாம் என்ன பண்ணிடுறாங்க, இப்படி போட்டுருந்தாங்க. ஏக்குள்ள √3 இப்படி ரூட் அப்படி போட்டு ஏ அப்படி உள்ள போட்டுறாங்க. அதனால a√3 அப்படின்னு படிங்க. ஸோ டயகனல் ஆஃப் எ கியூப் ஃபார்முலா என்ன? டயகனல் ஆஃப் அ கியூப். ஸோ ஒரு கியூப் இருக்கு இல்லையா, ஒரு ரூம், இங்கே இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா, 10க்கு 10 ரூம்னா, நீங்கள் அதில் அந்த ஒரு சீலிங் எண்டில் ஒரு கழியை போய் இப்படி இது பண்ணுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க. அதோட இன்னொரு எண்டு எக்ஸாக்டாக வந்து ஆப்போசிட் கிரவுண்டு, சீலிங்லேருந்து கிரவுண்டுக்கு டச் ஆச்சுன்னா அதுதான் டயகனல். லாங்கஸ்ட் லென்த்து. ஒரு ரூம்ல பெரிய கழி எதுப்பா வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இப்படி வச்சா ரூமோட சைடு எவ்வளவோ அவ்வளவுதான் வைக்க முடியும். இப்படி வச்சாலும் அதான். இங்க இருந்து அங்க வச்சாலும் அது டயகனல் தான், அதுவும் டயகனல் தான். அது வந்து ஸ்கொயரோட டயகனல். பட் இங்க இருந்து இங்க வச்சீங்கன்னா அதான் பெருசு, அதான் வந்து கியூபோட டயகனல். அதாவது மூளை விட்டம் 2 மூளைக்கும் நடுவில் இருக்க விட்டம். சரிங்களா? அப்ப a கியூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப a கியூப்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டயகனல் ஆஃப் கியூபிக் ரூம்னது 11√3. 11√3 தான் டயகனல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஏவுக்கு வந்து 11ன்னு சொல்லாம சொல்றாங்க, ஏ வந்து 11ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வால்யூம் கேட்கறாங்க. கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்னது? ஏ எல்லாமே ஏ தான் கியூப்ல. அப்ப ஏ கியூப்னு சொல்லிடலாமா? கியூபோட வால்யூம் என்னது? ஏ கியூப். அப்ப 11 கியூப். கியூப்லாம் படிச்சு வச்சிருக்கணும். 1331 முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஃப்ரீ மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கும். இப்போ தாங்க ஒரு டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் வருது. இது வரைக்கும் நம்ம என்னமோ HCF, LCM, மென்சுரேஷனே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நல்ல ஒரு டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், நம்மளுக்கு மூளைக்கு வேலை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, இது கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் எலிஃபேண்ட் 20 ஆகும். எலிஃபேண்டோட ஸ்பீடு 20, லயனோட ஸ்பீடு 80, சீட்டாவோட ஸ்பீடு 100. எலிஃபேண்ட் 20, லயன் 80, சீட்டா 100. ஓகே. இப்போ ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு கண்டுபிடிச்சு இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ரேஷியோ லீஸ்ட்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடுங்க பார்ப்போம். எலிஃபேண்ட் லைன். எலிஃபேண்ட் எவ்வளோ? 20. லயன் எவ்வளோ? 80. எவ்வளோ வரும் அடிச்சா? 1/4. இது வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்படி அடிச்சிடலாமா? லயன் எவ்வளோ? 80, சீட்டா 100. அப்போ 4/5. ஏன் நான் ஃப்ராக்ஷனில் போகிறேன்னா, எனக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது சின்னது? ரேஷியோவில் போடுறத விட ஃப்ராக்ஷனில் போடுங்க. எலிஃபேண்ட் 20, சீட்டா தேர்ட் ஆப்ஷன் 100, 1/5. நீங்கள் இதான் கம்மின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதான் கம்மி. லாஸ்ட் லயன் 80, எலிஃபெண்ட் 20. இப்போ அடித்தா 4. இப்போ இது பெருசுன்னா இதை சொல்லலாம். பட் அவங்க கேட்குறது வந்து லீஸ்ட்டு. 4/5 அதுவும் பெருசு தான். இது 5ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கு. எதுங்க சின்னது? ஒரு அமௌண்ட் வருது, 4 பேர் ஆளுக்கு ஒன்றுனா பிரிச்சா உங்களுக்கு அதிக ஷேர் வருமா? இல்லை 5 பேர் பிரிச்சுக்கிட்டா உங்களுக்கு அதிக ஷேர் வருமா? 4 பேர் பிரிச்சுட்டா தான் அதிக ஷேர் வரும். அப்போ கம்மி என்னது? இருக்கிறதுலே கம்மி என்னன்னா 1/5 தான். இதை போட்டு பாயிண்ட் எல்லாம் மாற்றிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 0.2, 0.8, அப்படி 0.25 அப்படி போடுறீங்க. பார்த்தாலே தெரியுதுலங்க, 4 பெருசு, 5ல் 4 பங்கு, 5ல் 1 பங்கு, 4ல் 1. இதுதான் கொஞ்சம் குழப்பம். 5ல் 4 இல்லை 5ல் 1னா, அதுவும் 4ல் 1 விட 5ல் 1 குட்டியா இருக்கும். அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட பர்சன்டேஜ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1/4னா 25%, 1/5னா 20%. பர்சன்டேஜ் கிளாஸ்லேயே நம்ம கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஆன்சர் என்ன? 1/5. அதாவது சி.
எலிஃபேண்ட் அண்ட் சீட்டா ரேஷியோ தான் சிம்பிளாக இருக்குது. ஸோ இது ஸ்பீடு சம்முன்னு சொல்லி நம்மளை ரேஷியோ சம்மாக கொடுத்துட்டாங்க. ஓகே, மறுபடியும் ஒரு ஹெச்சிஎஃப் பாருங்க. ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொஸ்டின் என்னென்ன ரூபத்தில் வருதுன்னு பாருங்க. டிராஃபிக் லைட் கான்செப்ட்ல எல்சிஎம், அதாவது எல்சிஎம் வந்து நம்ம என்ன படிக்கிறோம், எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுப்போம். ஆனால் எல்சிஎம் வச்சு தாங்க டிராஃபிக் லைட் சிக்னலே இயங்குது. 3 லைட் 3 பக்கம் 4 பக்கம் நிற்கிறாங்கன்னா என்ன கேப்பில் விடணும், எவ்வளோ டிராஃபிக் நிற்குதுன்னு கணிச்சு எல்சிஎம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிராஃபிக் லைட்ஸ் அட் த 3 different road crossings change after every 48. இப்போ நீங்கள் இதை எழுதிக்கணும். ஒரு 48 செகண்டுக்கு அப்புறம் ஒரு சிக்னலும், 72 செகண்டுக்கு நடுவில் ஒரு 72 செகண்டுக்கும் இன்னொரு லைட்டு, 108 செகண்ட். அப்போ ஒரு டைமில் ஏதோ ஒரு டைமில் இது ஒரு ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்வன்சியில் இது ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், இது ஒரு இடத்துல ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். பட் 3மே ஒரே டைமில் எரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் தனித்தனியாக சுற்றினாலும் 2 மேட்ச் ஆகுதுல ஒரு டைமில். அதே மாதிரி தான். அப்போ இஃப் தே ஆல் சைமல்டேனியஸ்லி, வார்த்தை மறைஞ்சிருச்சு, சைமல்டேனியஸ்லி க்ளோன்னு வச்சுக்கலாமா? எஸ், சைமல்டேனியஸாக 3மே வந்து 8:20 வந்து அடிச்சிருக்கு, 8:20 எரிஞ்சிருக்கு. ஓகேவா? இதோட அடுத்தது எப்போ ஒன்னா எரியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்தாலே அது எல்சிஎம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 செகண்ட்ஸுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பதுன்னா, இதை போட்டு டாம் மெத்தடில் போட்டிங்கன்னா லென்த்தாக போயிடும். ஏன்னா 48லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் வேணாம், நான் ஒரு சின்ன ஒரு வழிமுறை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3த்துக்கும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை வெளியிடுங்க. 2 சார்ன்றாதீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிங்க. 6, 8 ஓகே. 12 எடுங்க, பெருசாக யோசிங்க. ஸோ 4, 2, 12 இதில் இருக்குது. இதில் வந்து 6, 12 இருக்குது. இதில் வந்து 9, 12 இருக்குது. ஓகே, இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்போ பேரே என்னதுங்க? மீசிமா, மீச்சிறு பொது மடங்கு. அப்போ பொதுவாக 12 இருக்குல்ல, காமன் மல்டிபிள். ஆல்ரெடி 12 காமனாக தான் இருக்குது. அப்போ உங்கள் டாஸ்க்கை நான் குறைச்சி விட்டேன். மீதி 4, 6, 9க்கு மட்டும் வேணால் இப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. 4, 6, 9க்கு மட்டும் வேணால் இப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் நான் அதுவும் இப்படி கண்டுபிடிக்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சிம்பிளுங்க. எல்சிஎம்னா என்னங்க? 3 வேல்யூக்கு காமனாக வர நம்பருங்க. 3 பேருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க. ஒருத்தவர் 4க்கும் நண்பராக இருக்கணும், 6க்கும் நண்பராக இருக்கணும், 9க்கும் நண்பராக இருக்கணும். அப்போ அவர் கண்டிப்பாக 9 விட பெரிய ஆளாக தான் இருக்கணும். மினிமம் 9. பட் அந்த 9 இருந்துச்சுன்னா 6 செட் ஆகாது. 6லேருந்து 9 வராது, 4லேருந்து வராது. அப்போ ட்ரை பண்ணுங்க. 9க்கு டபுள் 18. 18 6க்கு செட் ஆகும், 4க்கு செட் ஆகாது. 6 3 சார் 18 வரும். 4லேருந்து 18 வராது. சரி, 9 3 போடுங்களேன். 27. 9 4 36. 36 பாருங்க. 9 4 சார் 36. அப்போ 36 தான் எல்சிஎம். அதாவது மீதி இருக்கிறதுக்கு 9லேருந்தும் 36 வர வச்சிடலாம். 6லேருந்தும் 36, 6 6 4லேருந்து 9. அவ்வளோதாங்க எல்சிஎம். சரியா? அவ்வளோதான் எல்சிஎம். ஸோ அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதை நான் வீடியோவாக டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். ஏன்னா எல்சிஎம்னாலே நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, டைம் அண்ட் ஒர்க் சம்மெல்லாம். அதனால பார்த்துக்கோங்க. ஒரு 5 எல்சிஎம் சம்ம எப்படி ஷார்ட்டாக போகிறதுன்னு எல்லா வகையும் கவர் பண்ணிட்டேன் யூடியூப்ல. அது வந்து முடிச்சுட்டு போய் பார்த்துருங்க. அப்போ இதான் வந்து எல்சிஎம். அப்போ இதையும் போய் என்ன பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணி முழுசா தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சம்மு வந்து வாட் இஸ் த எல்சிஎம் கிடையாது. அகைன் எப்போ அடிக்கும்னு கடிகார கிளாக் ஃபார்மேட்ல கேட்குறாங்க. அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் செகண்ட்ஸ். பட் அவங்களோட டைம் பாருங்க, 8:20 செகண்ட்ஸ்ல 0 இருக்கு. ஆப்ஷன் மொதல் ஆப்ஷனே பாருங்க 27 இருக்கு. அப்ப 7 நிமிஷமே கூடுது. 7 நிமிஷமே கூடுது. அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்க இன்னும் நிறைய கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க போயிட்டு செகண்ட்ஸ்லேயே வச்சிருக்காம கொஞ்சம் மினிட்ஸ்க்கு அப்கிரேட் ஆயிக்கங்க. ஏன்னா 7 நிமிஷம் கூடுது ஸ்பீடா. ஓகே, அப்ப 60 அடிச்சிடலாமா? ஏன்னா எத்தனை 60 செகண்ட் சேர்ந்தாதான் நிமிஷம். அதனால எத்தனை 60 செகண்ட் இருக்கு, எத்தனை நிமிஷம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு 60 அடிக்கிறோம். அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 5. 36/5 என்னது? 7 5 35. மீதி 1 இருக்கும், 0.1 இருக்கும். அந்த 1 வந்து 0 போட்டால் 0.2. புரியுதா? 5 வந்து 36 5 அடிச்சா 7.2. இப்போ கண்டிப்பாக 7 நிமிஷம் ஏறிடுச்சா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். 7 நிமிஷம் ஏறிடுச்சு. இப்போ ஒரு வேளை 7 நிமிஷம் ஏறியும் இந்த 12 எக்ஸாக்டாக வர மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 0.2வையும் கலெக்ட் பண்ணும். 0.2 மினிட்ஸாக செகண்ட் ஆயிடுது. கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். இது செகண்டாக இருந்துச்சு, நான் எல்லாமே சேர்த்தனே மாற்றினேன். அப்போ 0.2ன்றது மினிட் தானே. பட் 7 வரைக்கும் மினிட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு செகண்ட்ஸ் தானே வேணும். அப்போ 0.2 மினிட்டை செகண்டாக மாற்றணும்னா ஒரு நிமிஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது? 60 செகண்ட். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 0.2 இந்த 0வும் 1 கூடி இந்த பாயிண்ட் போயிடும் 10 டைம்ஸ். இப்போ 2 6 பண்ணிங்கன்னா 12 செகண்ட்ஸ் வந்துருச்சா? அப்போ 8 மணி நேரம் 8 மணிக்கே நைட்டாக காலையாக கொடுக்கல. 7 நிமிஷம் 12 செகண்டில் மறுபடியும் அந்த 3 ஒன்றா அடிக்கும்.
ஓகேவா? இதெல்லாம் தனித்தனியாக ஒரு 48 செகண்ட் 72 செகண்ட்ல அடிச்சுட்டு இருக்கோம். பட் மறுபடியும் 3 ஒன்றா அடுத்த நிகழ்வு, இப்போ அடுத்த நிகழ்வு இன்னொரு 7 நிமிஷம் 12 செகண்ட்ல அடுத்தது, இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ மார்க் வருதுன்னு நினைக்கிறேங்க. பெர்சன்டேஜ் டைப் கொஸ்டின். பெர்சன்டேஜ்னா இல்லை, கொஸ்டின் சின்னதாக இருக்கிறதுனால ஃப்ரீ மார்க்னு சொல்ல. இது எப்படி நான் செயின் ரூல்ல சிம்பிளாக போடுறேன் அப்படின்னு பாருங்க. ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அந்த வாட்டர் ஹீட்டரை வந்து எவ்வளோ விலைக்கு சேல் பண்றாங்க அப்படின்னா 10,502 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எவ்வளோ? 18% ஜிஎஸ்டி போட்டு. அப்போ ஏதோ ஒரு விலை இருந்திருக்கு, ஒரிஜினல் விலை, அதில் 18% ஜிஎஸ்டி ஆட் பண்ணி இந்த விலைக்கு வித்திருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி மட்டும் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அது என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா? உங்க பில்லு தான், உங்க பில்லுல ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், 18% ஆட் ஆகி இவ்வளோ ஃபைனலாக கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா பெர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. எப்படி மாற்றுறது? 18% ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக பாருங்க. அதுலேருந்து ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் சொல்கிறேன். 9 2s are 18, 50. அப்போ 9/50 தானே கரஸ்பாண்டிங் ஃப்ராக்ஷன். இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அடிச்சு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ 75%னா 3/4ன்னு சொல்லிடலாம். இது சொல்ல முடியாதுல்ல, இப்போ எப்படி தான் கொண்டு வரணும். இப்போ இதில் என்ன அந்த சீக்ரெட் சொன்னா, எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ராக்ஷனோட வேல்யூஸே ஒரிஜினல் வேல்யூவா நீங்கள் நினச்சிக்கலாம். அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் 50 ரூபா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதில் 18% 9. இதெல்லாம் பெர்சன்டேஜ் கிளாஸில் நான் டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பேன். அதை இங்கே லைட்டாக சொல்கிறேன். ஒரு வாட்டர் ஹீட்டர் 50 ரூபா, அதில் 18%ன்றது 9. ஏன்னா 100க்கு 18% 18னா 50க்கு 18% 9. அதான் சொல்கிறேன். அதில் 18% 9 கூடி 59 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்றது அங்கே ஒரு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ 50 ரூபான்றது ஒரிஜினல் ப்ரைஸ், 9 ரூபான்றது ஜிஎஸ்டி, 59 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 10,502. அப்போ சிம்பிளாக என்ன கேட்குறாங்க? ஜிஎஸ்டி அமௌண்ட்னா 9 தான் கேட்குறாங்க. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதை வேணாம், இப்போ இது 2 தான். இதுக்கு பேர் செயின் ரூல் சொல்லுவோம். செயின் ரூல், சிஆர் அப்படின்னு நம்ம எல்லா டாப்பிக்லையுமே இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துவோம். செயின் ரூல், அதாவது ஒன்றுக்கு தொடர்புடைய இன்னொன்று கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி. அப்போ 59 10,502னா 9 என்ன? இன்னும் எளிமையாக சொல்லணும்னா 59 சாக்லேட்டோட விலை இவ்வளோ, 9 சாக்லேட்டோட விலை என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே கால்சி எடுத்து 10,502ன்றது 59 சாக்லேட்டோட விலையா? அப்போ ஒரு சாக்லேட்டோட விலையை இப்படி கண்டுபிடிச்சிடும், அடிச்சு ஏதோ ஒன்று வரும். ஒரு சாக்லேட்டோட விலை இதுவா? அப்போ அதை 9 சாக்லேட் விலையாக மாற்றினா 9 வாட்டி மல்டிப்ளை பண்ணிப்பேன். கால்குலேட்டர் எடுத்து இதை போடுங்க. இதை போட்டிங்கன்னா ஆன்சர். இல்லை சார் கால்குலேட்டரில் போட சொல்றீங்க, கால்குலேட்டர் அலோடு இல்லைங்கிறீங்கன்னா வேல்யூ கஷ்டமாக இருக்கே. அப்போ இதுதான் வழிமுறை சொல்லிட்டேன். பட் நீங்கள் கால்குலேட்டர் இதை அடித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அகெயின் ஷார்ட்கட் யூஸ் பண்ணும். இதை அடித்து பார்த்து வர்றது தாங்க ஆன்சர் ப்ரொசீஜரு செயின் ரூல் படி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, எப்படியும் இதை அடிச்சு 9ஆல தானே மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ சிம்பிளா பார்த்தாலே தெரியுது 9 என்னன்னு கேட்கிறேன். 9 மல்டிபிள் தான் ஆன்சர். 9 மல்டிபிள் ஆன்சர் வந்து 9 மல்டிபிள் தான். என்ன சார் பார்த்து ஆன்சர் எப்படி 9 மல்டிபிள்? டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வீடியோவில் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னே தனியாக ஃப்ரீயாக யூடியூப்லேயே போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னே தனியாக ஒரு ரீல் வீடியோ இருக்குது. எல்லா டிவிசிபிலிட்டி ரூலும் தெளிவான எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அது மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆக வேண்டும் என்றால் அந்த நம்பரோடைய டிஜிட் சம், அதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்தே சொல்கிறேனே, 1802 டிஜிட் சம் பண்ணுங்க. 1 + 8 9, 9 + 0 9, 9 + 2 11. 11 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ 11 9ஆல டிவைட் ஆகாதான் இந்த நம்பரும் 9ஆல டிவைட் ஆகாது. இதாங்க ரூல்ஸ், அவ்வளோதான். இப்போ பட்டு பண்ணுங்க, எதுலாம் வருதுன்னு பாருங்க. 6 + 1 7, 7 + 2 9. ஆப்ஷன் 2 எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2ஓட டிஜிட்ஸே தான் சீலையும் வச்சு பார்த்தீங்களா, எப்படி டஃப் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆப்ஷன் 2ஓட டிஜிட்ஸே தான் சீலையும் இருக்குது. பட் 0யும் 2யும் மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னா டிக்கும் வாய்ப்பு இல்லை, அதே டிஜிட்ஸ் தான். அப்போ பிஆ சியான்னு அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப வருத்தப்பட வேணாம். இருங்க இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும். ஏன்னா இது 59 டேபிளில் இப்போ ப்ரைம் நம்பர் தானே, எது ப்ரைம் நம்பர் தானே, இல்லை 13 டேபிள் ஏதாவது வருமா? கஷ்டம். அந்த நம்பரை பார்த்தாலே நல்லா இல்லை. இதெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இருக்க வேணாம். சிம்பிள், இப்படி யோசிங்க. 9க்கு உங்களுக்கு 2 போட்டி இருக்கு. யாரு 1602 இல்லை 1620 இல்லையா? இப்போ இந்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணாதான் இது வரும். மைனஸ் இது வந்து ஒரு 50 மல்டிபிள். சும்மா பண்ணி பாருங்களேன். இதுல இருந்து இந்த 2 எண்ட் ஆகுதுல, நீங்க ஃபுல்லா பண்ண சொல்ல, கடைசி யூனிட் டிஜிட்டை மட்டும் பண்ணுங்க. 2 எண்ட் ஆகுதுல, இங்கேயும் 2 எண்ட் ஆகுதுல,
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா மங்களகரமாக ஒரு 0 எண்டிங் நம்பர் வரும். ஸோ தட் 50 மல்டிபிளுக்கு அப்படியே மேட்ச் ஆகிடும். ஆனால் இந்த 2 எண்டிங் நம்பர்லேருந்து 0 எண்டிங் நம்பர் இதை சூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 எண்டிங் நம்பர் தான் வரும். ஸோ தட் 50 மல்டிபிளாக அது இருக்காது. ஸோ தட் நீங்கள் இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த சம்மை நீங்கள் போடவே இல்லை, என்ன பண்ணீங்க? இதெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் எக்ஸ்பிளனேஷன், சரியா? அதாவது ஷார்ட்கட்டை எப்படி நம்ம யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணக்கூடாது, ரொம்ப நேரமாக போதே இந்த சம்ம ட்ரெடிஷ்னல்லே போட்டுருவோமா அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நம்புறாதீங்க. ஈஸியான விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான விஷயங்கள் தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான் எடுக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஃபாஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். திருப்பி சொல்கிறேன், எக்ஸாம் இப்போ அப்படின்னா என்ன பண்ணணும்? போயிட்டு எக்ஸாம் ஹாலில் இந்த கொஷின் வந்துச்சுன்னா 18% பார்த்துட்டிங்களா? மொதல் ஸ்டெப்பே இதுதான், 9/50. அப்போ கான்செப்டுள்ள வாங்க. வாட்டர் ஹீட்டரை 10,502 ரூபாய்க்கு விற்கிறாங்களா ஜிஎஸ்டி சேர்த்து? அப்போ இது வாங்கின விலை, காஸ்ட் ப்ரைஸ். இது ஜிஎஸ்டி ஓகே. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோ? 59. அப்போ 59 தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஜிஎஸ்டி 9 கேட்குறாங்களா? அப்போ ஆப்ஷன் 9 மல்டிபிள் என்ன? ஓ, 2 ஆப்ஷன் இருக்கா? அப்போ ஓகே. அப்போ ரெண்டுமே எடுத்துப்போம். 1602 எடுத்துப்போம், 1620 எடுத்துப்போம். ஓகே. அப்போ அதுலேருந்து இதான் ஜிஎஸ்டி அப்படின்னா அதுலேருந்து அதாவது வித்த விலையிலேருந்து அதை மைனஸ் பண்ணால் வாங்கின விலை வரணும். அப்போ வித்த விலை என்னது? 10,502. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 50 மல்டிபிள் வருது சிபி. பட் இதை மைனஸ் பண்ணால் மறுபடியும் 2லே முடியுது, 50 மல்டிபிள் வரல. அவ்வளோதான். ஏன்னா இது 9 மல்டிபிள் வச்சு போடும்போது இதுவும் 50 மல்டிபிள் செட் ஆகணும்ல, அவ்வளோதான். புரியுதா? இதை நீங்கள் பெர்சன்டேஜில் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. செயின் ரூலையும் பெர்சன்டேஜும் வச்சு யூனிட் டிஜிட் டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே. அதனால தான் ஆப்டிடியூடுன்றது இன்டர் டிசிப்ளினரிங்க. நீங்கள் வந்து ஒரு டாபிக் மட்டும் படித்தாலாம் அதை ஸ்ட்ராங்காக முடியாது. எல்லா டாப்பிக்குமே படித்தாதான் அதில் இருக்க ஷார்ட்கட் இதில் இருக்க ஷார்ட்கட் அதில் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம டைம் டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு அதான் ஏமாற்றிட்டாங்க, அது ரேஷியோ கொஷின் தான். பெர்சன்டேஜ் நிறைய பார்த்துட்டோம், மென்சுரேஷன் நிறைய பார்த்துட்டோம், எல்சிஎம் எஸ்சிஎஃப் நிறைய பார்த்துட்டோம். ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம், கொஞ்சம் பசில்ஸ் மாதிரியும் பார்த்துட்டோம். இப்போ தான் மொதல் வாட்டி ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஏன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது இதில். சொல்லாமா? ஏ டஸ் 20% லெஸ் ஒர்க் தென் பி. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார்னா இவரை விட ஒரு கம்மியான எஃபிஷியன்சி, திறமை உள்ளவர்னு அர்த்தம், அவ்வளோதான். இதுலேருந்து எப்படி புரிச்சுக்கலாம்? திறமை எப்போ செட் பண்ணிடலாமா? எஸ், ஏ பி, ஓகேவா? ஏபின்னு வச்சுப்போம். இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேஸ் போடணும், இங்கே வந்து எஃபிஷியன்சி போடணும், இங்கே வந்து டோட்டல் ஒர்க்கு. இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட்டு, சால்விங் ஃபார்மேட். டேஸ் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாரு, எவ்வளோ திறமை கொண்டவர், மொத்த வேலை எவ்வளவு, அதான் எல்சிஎம். இப்போ நம்ம வந்து 1/, மெத்தடில் போட மாட்டோம், இப்படி தான் போடுவோம். இப்போ 20% லெஸ் ஒர்க் அப்படின்னாருன்னா இங்கே தான் எஃபிஷியன்சியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நான் போன சம்பளம் சொன்ன மாதிரி தான், பெர்சன்டேஜ் கொடுத்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். 20% அப்படின்னா 1/5 இல்லையா? அப்படின்னா என்ன? ஏ வந்து 20% பிஐ விட கம்மியாக உள்ளார். பிஐ விட அப்படின்னும் போது நீங்கள் பேஸை வந்து இதை விட தன்க்கு அப்புறம் யார் இருக்கா? தன்க்கு அப்புறம் பி தான் இருக்காரு. நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷ் டச் மாதிரி பார்த்துக்கோங்க. விட தமிழில் அந்த விட பக்கத்தில் கரெக்டாக இருக்காதனால தன்க்கு அப்புறம் பி தான் இருக்காரு. அப்போ பிஐ விடனும் போது இவரை தான் பேஸாக வச்சு சொல்கிறாங்க. அப்போ இவர் தான் பி. பி வந்து 5 வந்து வேலை, 5 வந்து திறமை கொண்டவர். பி வந்து 5 திறமை கொண்டவர். ஏ வந்து பிஐ விட 20%. அப்போ 5ல் 20% தான் 1, ஓகேவா? 1 கம்மியாக வேலை பார்க்குறாரு, அப்போ திறமை, ஓகேவா? அவர் வந்து அவரோட எஃபிஷியன்சி 4. புரிஞ்சிருச்சா? இதை எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. 100, 180 வைக்கலாம் ஆஸ்பிரன்ஸ், வச்சா கூட உங்களுக்கு அதான் கேன்சலிங் வரும். கொஞ்சம் பெருசாக இருக்கும் சம் போகிறதுக்கு. 420, 520 அதே தான் நீங்கள் யோசிக்கிறதே தான் நானும் யோசிக்கிறேன். பட் ஃப்ராக்ஷன்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ராக்ஷன்லேயே ஷார்ட்டாக போடலான்றது தான் நான் சொல்கிறேன். 4, 5 இது பழகிடும். இது நீங்கள் நல்லா ஊறிட்டீங்கன்னா யோசிக்கும் போதே ஃபஸ்ட் ஸ்டெப்பே என்ன யோசிப்பீங்க? 20%. அப்போ இது 5 வை, இதை 4 வை, நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. நான் வந்து பிகினரும் பார்க்கணுன்றதுக்காக இப்படி நடத்திட்டு இருக்கேன், சரியா? ஓகே. இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7.5 hours, பாருங்க 7.5 hours அது 7.5 7.5 மணி நேரத்தில் ஏ வேலையை முடிக்கிறாரு. யாரு? 4 திறமை கொண்ட ஏ முடிக்கிறாருன்னா வேலை ஒன்று தானேங்க. இவர் திறமைசாலியா இருக்கட்டும், இல்லை இவர் யார் வேணா, வேலைன்றது 2 பேருக்கும் ஒன்று தானே. அப்போ டேஸையும் எஃபிஷியன்சியும், அதாவது இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்தேன், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், 4 வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் ஒன்றும் இல்லைங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் அதாங்க வரணும், ஓகேவா? இதை நான் டைம் ஒன் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளோ வரணும்? இதை இப்போதைக்கு எக்ஸ்னு வச்சுப்போமா, இல்லை பின்னு வச்சுப்போம், அதான் சொல்கிறாங்க பி கேட்குறாங்களா. அப்போ 7.5 × 4 = 5 × B, அவ்வளோதான். அப்போ அடிங்க இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா? 7.5 × 4 4 மடங்கு, டபுள்னா 15, 30, இது 30. அப்போ இது அடிச்சிங்கன்னா 6 தான் ஆன்சர். சரிங்களா? 6 தான் ஆன்சர். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணோம் நம்ம. சரியா? நம்ம வந்து ஃபுல் கான்செப்ட்ஸ் நம்ம தனியாக போட்டுட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கி ஷார்ட்கட்டெல்லாம் விளக்கி சொல்கிறேன். இப்போதைக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம திங்க் பண்ணுவோம். இது அதை விட சூப்பர் கொஸ்டினுங்க. இதை யார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் போட்டிங்களோ நீங்கள் பக்காவான ஆள், நீங்களே உங்களை வந்து பேட் பண்ணிக்கலாம், தட்டி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து, ஆனால் டைம் எப்படி எடுத்தீங்கன்னு பார்த்துக்கோங்க. டைம் வந்து சீக்கிரமாக ஏன்னா 4 ஆப்ஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ ஒன்று சொல்லிடுறேன் ஆஸ்பிரன்ஸ், ஒரு ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்லிடுறேன், அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம இந்த சம்குள்ளே போகிறோம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் இந்த சம்மே ஷார்ட் ஆகும். நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். 2 பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க வேலையை முடிக்க 3 நாள் ஆகுது. அப்போ 3 பேர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அதே வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பேன்னு நீங்கள் சொல்லணும். யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன். என்கிட்ட 4 பேர் கொடுத்தீங்கன்னா நான் 1 நாளில் வேலையை முடிச்சிடுவேன். 3 பேர் லீவ் போட்டாங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னா எனக்கு 4 நாள் ஆகும். இப்போ பிடிச்சிட்டு இருப்பீங்க, கிராஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி. ஸ்வாப் ரூல், இதுக்கு பேர் தாங்க வந்து ஸ்வாப் ட்ரிக். டைம் அண்ட் ஒர்க்கில் 2 பேர் ஒரு வேலையை செய்ய 3 நாள்னா 3 பேர் அந்த வேலையை செய்ய 2 நாள், 4 பேர் ஒரு வேலையை செய்ய 1 நாள்னா ஒரே ஒரு ஆள் அந்த வேலையை செய்ய 4 நாள். இது வந்து இது ரூல்ஸே இதுதான். ஓகேவா? இதை நீங்கள் வந்து நான் ப்ரூவ் பண்ணி பார்த்தாலும் அதே தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வாப் ரூல் இன் டைம் அண்ட் ஒர்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு வந்துடும். ஓகேவா? அந்த ஸ்வாப் ட்ரிக் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அந்த ட்ரிக்கை இதில் எப்படி யூஸ் பண்ணால் எப்படி ஷார்ட்டாக முடியுதுன்னு பாருங்க. 4 men ஒரு வேலையை முடிக்க 3 நாள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா 3 women அந்த வேலையை முடிக்க 6 நாள்னு சொல்லிட்டாங்க. இது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து நாட் ட்ரூ, எது சரியில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன் வந்து போங்க, முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்லேருந்து போயிடுங்க. சரிங்களா? அப்போ 18 women ஒரு வேலையை செய்ய 1 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 women கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 1 day. இப்படி செக் பண்ணிடலாமா? எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உமன்னா இதான் உங்களுக்கு டேட்டா. 3 women 6 நாள்னா ஸ்வாப் கூட பண்ணிக்கோங்களேன். 6 women அந்த வேலையை செய்ய 3 நாள். ஆனால் அவங்க கேட்கறது 18 women பண்ண 1 நாளா அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ணிடலாமா? இப்போ 18 womenனா ஆள் பலம் உங்களுக்கு 3 மடங்கு அதிகரிக்குது. 6 3s are 18. அப்போ உங்ககிட்ட 3 மடங்கு அதிக ஆள் பலம் கொடுத்தா 3 மடங்கு நாட்கள் குறைவாக முடிச்சிருவீங்க. அப்போ 3 மடங்கு நாட்கள் குறைவு. இங்கே மல்டிப்ளிகேஷன் போது இங்கே டிவிஷன், அப்போ 1 கரெக்ட் தான். இந்த ஒரு லாஜிக் தான், தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணியே சி ஒன்று வருது பாருங்க. 12 men கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 1 டேன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 men வந்து 3 நாள்னா 4லேருந்து 12 வரணும்னா 3 மடங்கு ஆள்பலம் அதிகரிக்குதுன்னா 3 மடங்கு குறையுது. இதுவும் கரெக்ட் தான். அப்போ சி அண்ட் டி இஸ் ஆர் ரைட். அப்போ நம்ம என்ன செக் பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் 2 செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான இதில் இருக்கு. 8 men and 6 women சொல்றாங்க. பாருங்க, டீம் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் கொடுத்தா கண்டிப்பாக இப்போ நம்ம யூஸ் பண்ண ஸ்வாப் ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ 8 men சொல்றாங்களா, 6 women சொல்றாங்களா, இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, அந்த ஸ்வாப் ட்ரிக்கை அப்ளை பண்ணணும்னா முதல்ல நீங்க எத்தனை மென் எத்தனை உமனுக்கு சமம் தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு மென் 2 உமனுக்கு சமமா, இல்லை ஒரு உமன் 2 மென்னுக்கு சமமா, இந்த மாதிரியான கம்பேரிசன் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த நாட்களை என்ன பண்ணணும், நாட்களை ஒரே நாள் ஆக்கணும். ஒரே நாள் 3 நாள்னா இங்கேயும் 3 நாள். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போதான் நீங்க ஸ்வாப் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். 3 வரணும்னா இந்த 3 இங்க போட்டீங்கன்னா இங்க என்ன ஆயிடும், 6 ஆயிடும் இல்லையா? 6 இங்க 3. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 4 மென் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாலும் 3 நாள்ல முடிப்பாங்க, 6 உமன் கிட்ட அந்த வேலையை கொடுத்தாலும் 3 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? 4 மென் கிட்ட அந்த வேலையை கொடுத்தாலும் 3 நாள்ல முடிப்பாங்க, 6 உமன் கிட்ட அந்த வேலையை கொடுத்தாலும் 3 நாள்ல தான் முடிப்பாங்கன்னா 4 மென்னும் ஒண்ணுதான், 6 உமனும் ஒண்ணுதான். 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு சதைச்சவங்க இல்லை அப்படின்னு தானே தோணும். ஏன்னா 2 பேருமே ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்கன்னும் போது போத் டீம்ஸ் ஆர் ஈக்குவல். இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வரீங்க. எங்க வரீங்க அப்படின்னா 4 மென்னும் ஒண்ணுதான், 4 மென்னும் 3 நாள், 6 உமன் 3 நாள். அப்ப இதை ஒரு டேட்டாவை வச்சுக்கோங்க. இது அவங்க கொடுக்கல, நம்மளுடைய ட்ரிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது. அப்ப அவங்க என்ன டீம் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 8 மென்னும் 6 உமனும் ஒரு வேலையை செய்ய 1 நாளா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 8 மென் அது வேண்டாம், ஆனா 6 உமன் தான் 4 மென்னு இருக்குல்ல, 6 உமனுக்கு பதிலாக அப்படியே 4 மென்னு மாத்திருங்க. 4 மென்
அப்போ டோட்டல் எவ்வளோ? 12 men ஒரு நாளில் முடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதைத்தானங்க ஆப்ஷன் சிலையும் கேட்டாங்க. 12 men ஒரு நாளில் முடிப்பாங்க ஆமான்னு தான் சொன்னோம். அப்போ இதுவும் சரிதான். ஆப்ஷன் பி தான் தப்பு. அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஆல்ரெடி நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ புரியுதா? எல்லாமே புரியுதுல? 4 men 3 நாள்னா 3 men 4 நாள். அப்போ 3 women 6 நாளில் முடிப்பாங்கன்னா 6 women 3 நாளில் முடிப்பாங்க. அப்போ இந்த 4 மென்னும் 3 நாளில் தான் முடிக்கிறாங்க, 6 womenம் 3 நாளில் தான் முடிக்கிறாங்கன்னா இந்த 2 பேரும் ஒரே திறமை கொண்ட ஆட்கள், 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஈக்குவல் அப்படின்னும் போது 4 men இருக்க வேண்டிய இடத்துல 6 womenம் போட்டுக்கலாம், 6 women இருக்க வேண்டிய இடத்துல 4 menனும் போட்டுக்கலாம். அந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணா போட்டுக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா 3 ஆப்ஷன் ரைட்டா வருது, ஒரு ஆப்ஷன் தப்பா வருது. அப்போ ஆப்ஷன் பி. அதை வந்து டெஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா? ஏன்னா 3 ஆப்ஷன் ரைட்டுனா 4வது ஆப்ஷன் அது தப்பு தான். ஓகே, எஸ். இது டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு அருமையான ஒரு கொஷின். நம்ம ஸ்வாப் ட்ரிக் கற்றுக்கிட்டோம் இதை யூஸ் பண்ணி. இப்போ அடுத்து ஒரு சூப்பரான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். இது சூப்பரான கொஷினுங்க. ஏன்னு பார்க்குறேன், ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஃபார்முலான PNR%. எனக்கு அசல், வருடங்கள், சதவீதம் கொடுத்துட்டா, வட்டி விகிதம் கொடுத்துட்டா எனக்கால தனி வட்டி கண்டுபிடிக்க முடியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000, அப்ப 20,000 ரூபாய்க்கு ஒரு வட்டி வருது. 20,000 ரூபான்றது அப்ப அசல், இதுக்கு ஒரு வட்டி வருது. அந்த வட்டி வந்து மோர் தென், இது வந்து எதுக்கோ அதிகமா இருக்கு. எப்ப அப்படின்னா இன்னொரு அசல் கொடுக்குறாங்க. 15,000 ரூபாய்க்கு மேல ஒரு வட்டி வருது. இதை விட இது எவ்வளவு அதிகம்னா by 3,000 சொல்றாங்க. 3,000 ரூபாய். இதுக்கு வர வட்டியை விட இதுக்கு வர வட்டி 3,000 ரூபாய் அதிகமா இருக்கு. எவ்வளவு வருஷத்துல? 5 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் அதிகமா இருக்குன்னா ரேட் பர்சன்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் அதே ரேட் பர்சன்ட் தான் போட்டிருக்காங்க, இதுக்கும் அதே ரேட் பர்சன்ட் தான் போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளோ வந்து வட்டி விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இது என்னன்னா, நம்மளுக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரியும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கேஸா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு வட்டி இருக்கு, 1-2 தான். ஓகேவா? ரெண்டுமே 5 வருஷம் தாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் ஒரே ரேட் இன்ட்ரெஸ்ட் தான். ஒரு பிரின்சிபலுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது, இன்னொரு பிரின்சிபல் போட்டா இன்னொரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது. வட்டிக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒன்று தான். அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிளாக இந்த 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. அதைத்தானே டிஃப்ரென்ஸ் 3,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வட்டி டிஃப்ரென்ஸ் தானே. அதை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. ஓகேவா? 5 ஆண்டுகளில் 2,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம். வட்டி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3,000 சொல்றாங்க. அப்ப அந்த டிஃப்ரென்ஸ் தான் அது 3,000 சொல்றாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா NR காமன் தான். அப்ப P2 மைனஸ் P1 என்னங்க? P2 மைனஸ் P1 5,000. அவ்வளவுதாங்க. இது ஒரு சப்ப கொஸ்டின் தான். அப்ப N என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ், ரேட் பர்சன் தான் வேணும். அப்ப 5,000 அடிச்சிங்கன்னா ஆன்சர் அப்ப எவ்வளவு வரும்? 3 0 கேன்சல். 3/5ங்க. ஸோ 5 போட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. சாரி, இங்கே ஒரு 5 இருக்குமா? எஸ், 5 இருக்கும். இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 தான் நம்ம போடுறோம். அதுதான் 3,000 போட்டிருக்கோம். இதை நான் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் மைண்ட்லேயே கூட நீங்கள் அப்படியே போட்டு டேரெக்டாக 3,000 வந்து கூட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது? 3,000 5,000 அடிக்குது. அப்போ மீதி இங்கே இருக்கும் 3 இருக்கும், இங்கே அங்கே 5 இருக்கும். ஸோ 3/25. அப்போ அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பார்த்துக்கலாம். 5 5 சார் 25 பை பர்சன்ட்ன்றதுனால பை 100 வரும். 25/100 என்னங்க? 1/4. 1/4னா அந்த 4 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? ஆன்சர் 12. அவ்வளோதான். சரியா? 12 தான் ஆன்சர். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, போட்டால் வந்துடும். கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ 12 ஆன்சர். அவ்வளோதான். முடிந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ டிஃப்ரென்ஸுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சம்பந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னது? டிஃப்ரென்ஸா? ஓகே, டிஃப்ரென்ஸ் 3,000. அப்போ அசல் டிஃப்ரென்ஸ் இப்படி ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். 6x + 2y கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதை போட்டால் கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியுமான்னு யோசிப்போம். ஃபைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, x/y/z ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, x/y/z ஃபைண்ட் பண்ண சொன்னால் நம்மளோட ஆப்ஷன்ஸில் ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்லாம் அப்படியே பாருங்க. ஆப்ஷனில் எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. எதை வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா சப்ஸ்டிட் பண்ணி தான் போட முடியும், எதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. தேங்க்யூ. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ் வந்து 3 இருக்குது, மீதி 3 ஆப்ஷனும் எக்ஸ் 4 இருக்குது. ஸோ டஃப் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 4ல் தான் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதுலேயும் பாருங்கள் 15 2 இருக்குது, 4 15 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அது 2 தான் ஆன்சர் வரும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம லாஜிக்கலாக எப்படின்னு புரிய வச்சுருவோம்.
இப்போ பாருங்க, இதை நீங்க எடுத்து போடணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேல்யூ ஈஸிங்க. அதாவது 6x + 2y இருக்கு, 3x + 4y இருக்கு, x + z இருக்கு, 2x + 3z இருக்கு. அப்போ இருக்கிறதுல இந்த 4 ஈக்குவேஷன்ல எது சிம்பிளா இருக்குன்னா x + z தான் சிம்பிளா இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ணணும்னா x + zக்கு நேரா என்ன இருக்கு, 3 தானே இருக்கு. அப்போ x + z நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு 3 மல்டிபிளா இருக்கணும். இதான் ரேஷியோட கான்செப்ட். ரெண்டு ரேஷியோ 3/7 அப்படின்னு 3:7னா ஒன்று 3 மல்டிபிள் ஒன்று 7 மல்டிபிள் அர்த்தம். ஓகேவா? அப்போ 3 மல்டிபிள். அப்போ ஆப்ஷன்ல 4மே கூட நீங்க எடுங்க, 4த்துல எக்ஸும் ஜட்டையும் ஆட் பண்ணுங்க, எது 3 மல்டிபிள் வருதுன்னு பாருங்க. குயிக்கா பண்ணிடுறீங்களா? எஸ். 4 + 4 8 3 மல்டிபிள் கிடையாது. ஆப்ஷன் 1ல எக்ஸ் 4 ஒய் ஜட் 8 3 மல்டிபிள் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன்ல 4 + 2 3 மல்டிபிள் 6 தானே, 3 மல்டிபிள் தான் கரெக்ட். 3 + 7 10 3 மல்டிபிள் கிடையாது, அதுவும் 4 2. அப்போ நான் சொன்ன மாதிரி ஏபியில் ஆப்ஷன் வரல, பிடியில் ஆப்ஷன் டைட் வச்சுட்டாங்க. ஓகேவா? பிடியில் ஆப்ஷன். அப்போ 4:15:2வும் வாய்ப்பு இருக்கு, 4:13:2வும் வாய்ப்பு இருக்கு. அப்போ முடிவு பண்ண போறவர் ஒய் தான், ஒய் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வேற வழி இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸை யூஸ் பண்ணி தாங்க ஆகணும், எக்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி நீங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, செகண்ட் ஈக்குவேஷனை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது, ஏன்னா மறுபடியும் ரெண்டுத்துக்குமே எக்ஸும் காமன் தான். 2x + 3z அதுவும் காமன் தான். அதனால ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செட்ல நியூமரேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, நியூமரேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. 6x + 2y. ஓகேவா? எக்ஸ் 4 தாங்க. அப்போ 6 4 சார் என்னது 24. ஒய் என்னது 15 எடுத்து பார்க்கலாமா? ஒய் 15 எடுத்தா 215 என்னது 30. அப்போ 754 வருது. 3 மல்டிபிளா? 3 மல்டிபிள்னா என்ன? ஆட் பண்ணால் 9 9 3 மல்டிபிள். அப்போ இதுவும் 3 மல்டிபிள் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, அப்போ 13 எடுத்து பார்த்துருவோமா? எஸ். 6 × 4 அதே 24 தான், ப்ளஸ் 2 × y 2 13 26 40 50 3 மல்டிபிள் இல்லை, 50 3 மல்டிபிள் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ புரியுதாமா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணிடுறேன், அந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, அதாவது 3x + 4y = 4 இருக்குல்ல, இதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே நியூமரேட்டர் தான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஓகேவா? x + zல ஏன் ஆரம்பிச்சோம், அது கொஞ்சம் சிம்பிளா இருக்குன்னு ஆரம்பிச்சோம். ஓகேவா? அடுத்தது x + z மூலயமா z கண்டுபிடிச்சு, எக்ஸும் ஜெட்டும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் y தேவைப்படுது, அதனால y கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா எக்ஸும் ஜெட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு 4 2 நான், அதனால y 2 சேஞ்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணுறோம். அதில் டினாமினேட்டர்ல கூட ட்ரை பண்ணலாம். இப்போ 3x போடுங்க, 3 4s 12 12 ப்ளஸ் 4 × 15 என்ன 60. ஓகேவா? 60 60 போட்டிங்கன்னா 4 மல்டிபிள் வருதா? 72 4 மல்டிபிள் தான் வருது, 4 மல்டிபிள் தான். ஓகே, 1 4 4 8 4 30. ஓகே, அப்போ அடுத்து போடுங்க 3x + 4yல இதை போடுங்க. 3x 3 4s 12 4y 4 × 13 என்னது 52 52 போட்டிங்கன்னா 60 64. இப்போ பாருங்க ரெண்டுமே 4 மல்டிபிள் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் 3x + 4y வந்து போட்டு அதில் 4 மல்டிபிளா வருதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வாட்டி மறுபடியும் ட்ரால தான் முடியும், மேட்ச் ட்ரா தான். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் தான் போகணும். ஸோ புரியுதா? உங்களுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் 4 கண்டிஷன் இருக்கு, அதில் நீங்கள் யூஸ் பண்ணி ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நம்ம நியூமரேட்டரில் போடும்போதே கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? 15 போட்டால் தான் கரெக்டாக வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் என்னது? 4:15:4. இதான் ஆன்சர். லாக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி காட்டணும்னா பெருசு. நான் எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6x + 2y வந்து 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்படி போட்டிங்கன்னா x/yக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி இந்த செட்டப் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் ஒரு ரேஷியோ கிடைக்கும். 2 ரேஷியோ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஆஸ்பிரன்ஸ். இது வந்து கால்குலேஷன்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா இது சூப்பர். கால்குலேஷன் நான் கொஞ்சம் வீக்குன்னா அது ஓகே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு நான் மறுபடியும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருக்குது. ஸோ பெர்சன்டேஜ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம்ல எப்படி ஈஸியாக போகிறது அப்படின்னு. டியூரிங் 1 இயர், மொதல் வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நகரத்தோடைய பாப்புலேஷன் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 5% டிக்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் 5 வருஷம் ஏறுச்சுன்னா அப்புறம் 5 வருஷம் குறையும். டோட்டல் பாப்புலேஷன் என்னது 9975 அட் த பிகினிங். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 9975 இருக்காமா பாப்புலேஷன். அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா 2வது வருஷம் முடிவில், ஓகே சாரி, இஃப் த டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 995 அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர், 2 வருஷத்துக்கு அப்புறம் இது இருந்துச்சுன்னா மொதல் ஸ்டார்டிங்ல எவ்வளோ வந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 2 வருஷம் முடிவு, அதாவது 5% ஏறி 5 மறுபடியும் அதுல இருந்து 5% இறங்கி இது ஃபைனல் ரிசல்ட் தான் இது. அப்போ இனிஷியல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை ஃபைனல்னு வச்சுக்கோங்க, இதை இனிஷியல்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதே ஃபார்முலா தான் ஆஸ்பிரன்ஸ். நான் என்ன சொன்னேன்,
ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அதுதான் இனிஷியல் பாப்புலேஷனோட வேல்யூ. ஓகே, இனிஷியல் பாப்புலேஷனோட வேல்யூ இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன்ட் ஏதோ பண்றீங்க. இந்த ஃபார்முலா பேரே பெர்சன்டேஜ் சேஞ்ச் தான், இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பெர்சன்ட் எக்ஸ் பெர்சன்ட் ஏதோ பண்றீங்க, அடுத்து ஒய் பெர்சன்ட் ஏதோ பண்றீங்கன்னா நெட் ரிசல்ட் வந்து எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதுதான் நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல தனியாக ஒரு டைப்பாகவே நம்ம ஆப்பில் பார்க்குறோம். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கொஷின். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுது, +5. அடுத்த வருஷம் 5% டிக்ரீஸ் ஆகுது, -5. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, XY என்னது 5 இன்டூ -5னா -25 பை 100க்கு பதிலாக பை 100 போட்டாலும் அது என்ன ஆகும், 0.25 அப்ளை ஆகும். அப்போ நெட் ரிசல்ட் என்ன ஆகும், 5 - 5 கேன்சல் ஆகி 0.25% குறையும். ஓகேவா, 0.25%. அது இங்கெல்லாம் பெர்சன்டேஜ் போட தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் போட்டால் மறுபடியும் பெர்சன்டேஜ் தான் வரப்போகுது. அதனால ஃபைனலாக மட்டும் 0.25% குறையும். அப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊரில் 100% பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது கூட இப்போ 0.25 மைனஸ் ஆகி 99.75 மேலே பாருங்க அப்படியே கொஞ்சம். ஓகேவா, வேல்யூஸ் மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு. இதுதான் கைஸ் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸோட கொஞ்சம் பயன் இப்போதான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு லாஜிக்கலாக யோசிச்சு இதுக்கு இந்த இடத்துல இப்படி போடலாம்ப்பா. ஓகேவா, இப்படி ஃபார்முலாவில் போனோன்னா எப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்க இல்லையா, 100/105 இப்படிலாம் போடுவீங்க. இப்படிலாம் போடாமல் பேசிக்காக இந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை ஆகும்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபைனல் பெர்சன்ட் 99.75, இனிஷியல் பெர்சன்ட் 100 இருந்தால் அப்போ 99.75க்கு 100 வருது. ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே ரெண்டு தட்டி விட்டு இப்படி போச்சுன்னா 95.75க்கு 100 வருது இனிஷியல் வேல்யூ. இது ஃபைனல் வேல்யூ வரலாம், இது இனிஷியல் வேல்யூ. அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே தட்டி விட்டு இப்படி எடுத்துட்டா இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் 2 0 போட்டா 10,000 தானே ஆன்சரு. இதுக்கு எதுக்கு நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா உடனே ஆன்சர். அடுத்தது புரிஞ்சிருச்சா, சிம்பிள். நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா எதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன், இன்னொரு கொஸ்டினும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பாக்டீரியான்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் பார்க்க போறோம். ஸோ அடுத்து ஒரு பின்னம். ஓகேவா, ஃப்ராக்ஷன் கொஸ்டின். ஃப்ராக்ஷன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் ஃப்ராக்ஷன் ஷுட் பி ஆடட் டு த சம் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் வந்து எழுதிக்கிறேன். 5/3/4 இந்த சம்மு கூட எந்த ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணா ஒரு ஹோல் நம்பரா இருக்கும், ஒரு முழு எண்ணா 1 2 5 7 அப்படின்னு மாறும்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நீங்க எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் ஹோல் நம்பர் தான். அப்போ இது மிக்சடு ஃப்ராக்ஷன் ஆச்சே சார், இதை நீங்க இதை விட்டு தனியாக எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம், அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இப்போ 5/3/4னா என்னங்க, 5 + 3/4 தான் ஒன்னா எழுதிப்போன்னு எழுதுறாங்க, நம்மளே நீங்க. ஓகே, இப்போ அம்மா வந்து 1.5 கிலோ தக்காளி வாங்கி வாப்பான்னா நீங்க சீட்ல என்ன பண்ணுவீங்க, 1/2 இப்படி எழுதுவீங்க, இல்ல 1.5 இப்படிதானே எழுதுவீங்க. ஆனா அது 1/2 சேர்ந்து தானே 1.5. இது மிக்சட் ஃப்ராக்ஷன்ல எழுதுறீங்க, நீங்களே மிக்சட் ஃப்ராக்ஷன்ல தான் டெய்லி சீட் எழுதிட்டு இருக்கீங்க. ஓகேவா, அப்போ புரிஞ்சுக்கிச்சா இப்போ உங்களுக்கு. அப்போ ஆல்ரெடி இந்த 5/3/4ல 5ன்றது ஹோல் நம்பர் தான். அப்போ அதை எதுக்கு எடுத்துக்கிட்டு, அது முழுசா தானே இருக்கு, அப்போ இதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஃப்ராக்ஷனா இருக்கிறது எது, இதுதான் பிரச்சனையே தான். அப்போ அதுலயும் பாருங்க 3/4 கூட 3/8 ஆட் பண்ணா ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ஏன்னா 3/4 கூட 3/8 ஆட் பண்ணா பாருங்க, 3/4 + 3/8னா 4 அப்படியே 8 ஆக்கி விடுங்க, டபுள் ஆக்கினா 8. இப்போ மேலேயும் டபுள் ஆகுமா 6. அப்போ டோட்டல் என்ன 9/8. அந்த 9லயும் ஒரு ஹோல். இப்போ பாருங்க ஃப்ராக்ஷன்னா என்னது, ரெகுலர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னது, டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் குட்டியா இருக்கணும், அதுதான் ஃப்ராக்ஷன். ப்ராப்பரா ஃப்ராக்ஷன்னா அதுதான். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம், அதாவது ஒண்ணுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், 8ல் 6 பங்கு, 8ல் 3 பங்கு. இப்போ 8ல் 9 பங்கு எப்படிங்க முடியும், 8 இருக்கிறதே 8 பங்கு தான், அதுல எப்படி 9 பங்கு. அப்போ அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, 8ல் 8 பங்கு வரைக்கும் ஒன்னாயிடுது. இதை 9 வந்து 8 + 1 மைண்ட்ல பிரிச்சுக்கிட்டா இந்த 8ல் 8 வரைக்கும் 1, மீதி 1 வந்து 8க்குள்ளே சிக்கிக்கிச்சு. 8லேருந்து 8 வரைக்கும் வந்துட்டு அது 1, 9 போறதுனால அந்த 1 எடுத்துட்டீங்கன்னா மீதி 1/8 ஃப்ராக்ஷன். இப்போ இது ஹோல் நம்பர் தானே. எதை எப்படி அந்த 5 4 7 எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் எடுத்துரும். மீதி என்னங்க இருக்கு, 1/8 தான் இருக்கு. அதாவது இதெல்லாம் எடுத்துட்டோம், இதையும் ஈஸியா ஆட் பண்ணோம், 9/8 வந்துச்சு. அதுலயும் வந்து 1 எடுத்துட்டு மீதி 1/8 தான் இருக்கு. அப்ப 4/5 இருக்கு, 1/8 இருக்குங்க. இதை தான் நீங்க ஆட் பண்ணணும், வேற எதையும் பண்ணக்கூடாது. ஓகேவா, சிம்பிள். இதை ஆட் பண்ணுங்க. இது நீங்க வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். 5 8s 40. அப்போ இதை 8 கூட பண்ணால் மேலே 8 பண்ணால் 32, இதை 5 கூட பண்ணால் மேலே 5 பண்ணால் 37/40. ஓகே, 37/40. இப்போ எவ்வளோ குறையுது, 40க்கு
37 பங்கு இருக்கு. 40 பங்குல 37 பங்கு அடைஞ்சிருச்சு. இப்போ முழுசா மாறணும்னா எவ்வளவு அடையணும்? இன்னும் 40ல் 3 அடையணும். அப்பதான் 40/40 1 ஆயிடும். அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ என்ன பின்னம் ஆட் பண்ணணும்னா 3/40 தான் ஆட் பண்ணணும். புரியுதா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ கரெக்ட். உங்களுக்கு ஆன்சர் கீ விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ விடுவாங்க. நம்மளது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளட் ரேங்கிங் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம போட்டது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மொதல் 2 சம்ம ரீசனிங். இதுவும் அதே ரீசனிங். ரீசனிங்னா நீங்கள் நம்பரை வச்சு விளையாடுறதுக்கு வேலை ரொம்ப இருக்காது. அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, பசில் மாதிரி யோசிக்கிறது, விடுகதைகள் மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால ஜாலியாக இருக்கும். இன்ன கிளாஸ், ஒரு கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கமல் வந்து பிளேஸ்ட் 7th ஃப்ரம் த டாப். கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். ஓகேவா? சாரி, 7th ஃப்ரம் த பாட்டம். கீழிருந்து கணக்கிடும் பொழுது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். அப்ப டாப் டு பாட்டம் இப்படி போட்டுக்கலாமா கிளாஸ? இதான் டாப், இதான் பாட்டம் போட்டுக்கலாமா? அப்ப கமல் என்றவர் எங்க இருக்காரு? இது டாப், இது பாட்டம் ஆஃப் த கிளாஸ். கமல் வந்து மொத்தம் 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கீழே இருந்து கமல் எத்தனாவதா இருக்கா? 7வதா இருக்காரு. அப்ப கமலை இங்க போட்டுட்டு இந்த டாப்ல இருந்தெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள் தான், ட்ரிக்லாம் இல்லை, நார்மல் தான். பாட்டம்ல இருந்து கமல் 7வது ஆளா இருக்கார் அப்படின்னா அவருக்கு முந்தி எத்தனை ஆள் இருக்கும்? நம்ம ஒவ்வொரு ஆளையும் ஒரு குச்சின்னு வச்சுப்போம். இப்ப கமல் ஒரு குச்சி, ஒரு ஆள் போட்டோம். அப்ப அவருக்கு முன்னாடி எத்தனை குச்சி இருக்கும், எத்தனை ஆள் இருப்பாங்கன்னு கேட்கிறேன். அது ஒன்னொன்னு வரைய தேவையில்லை, எத்தனை இருப்பாங்கன்னு சொல்லுங்க. கமல் ஒரு ஆளு, அவர் வந்து கீழே இருந்து 7வது ஆள்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவருக்கு முந்தி அவர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 6 ஆள். இதை போட்டுக்கோங்க, ஒரு கணக்கு எடுப்பு தான். அதே மாதிரி சுரேஷ் வந்து 9th ஃப்ரம் த டாப். அப்ப டாப்ல இருந்து சுரேஷ் வந்து 9th அப்படின்னா அவருக்கு முந்தி எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர். புரிஞ்சுக்கிச்சா? இப்ப 9 போட்டக்கூடாது, 8 பேர் வந்து இவரு 9வது ஆள். புரியுதுங்களா? எஸ். இப்ப ரமேஷ்ன்றவர் எக்ஸாக்டா இவங்க 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு. ரமேஷ், கமல், சுரேஷ், ரமேஷ். ஸோ அழகா வரைஞ்சிக்கோங்க. எத்தனாவதுன்னா தெரியல, ஏன்னா நடுவுலாம் எவ்வளோன்னு தெரியல. இப்ப கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷ்ல இருந்து பார்க்கும்போது இது ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சிங்கன்னா ரமேஷை வந்து நம்பர் 1 அப்படின்னு வச்சிங்கன்னா கமல் எத்தனாவது ஆளுன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல்னு ஒன்று சொன்னாங்களே 35, மொத்தம் 30. அதை நீங்கள் யூஸே பண்ணல இல்லைன்னு அதை யூஸ் பண்ணுங்க. மொத்தம் 35ல் இங்கே ஒரு 8 பேரா? டோட்டல் 35ல் இது ஒரு 8 பேர். 8 பேர் இருக்காங்க. சுரேஷ் ஒரு ஆள், சுரேஷ் ஒரு ஆள். இங்கே எத்தனை பேர்னு தெரியல. இது ரமேஷ் ஒரு ஆள். புரியுதா? இவரும் ஒரு ஆள் தான். சுரேஷ் ஒரு ஆள், ரமேஷ் ஒரு ஆள். நடுவில் எத்தனை பேர் தெரியல. இந்த நடுவில் எத்தனை பேர் தெரியல. கமல் ஒரு ஆள். 3 பேரும் போட்டிங்களா? எஸ், ஒன்று. இது ஒரு ஆள். இதை நீங்கள் மைண்டில் கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8, 14, 15, 16, 17. 8, 9, 10, 11, 17. அப்போ 18 பேரில் 17 பேர் வந்துட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர்? சாரி, 35 பேரில் 17 பேர் வந்துட்டாங்கன்னா மீதி எத்தனை பேர்? 18 பேர். அப்போ அந்த 18 பேர் எங்கே இருக்காங்க? இங்கே 6. இப்போ இங்கே தானே இருக்காங்க. இங்கே தான் நீங்கள் பிரித்து கொடுக்கணும். ரமேஷும் நீங்கள் சேர்த்துட்டீங்க. அப்போ இங்கே கொஞ்சால் இங்கே கொஞ்சால் ஒரு எக்ஸாக்டாக நடுவில் இருக்காருன்னா இந்த 18 பேரை 9 தான் பிரிக்கணும், வேற வழி இல்லை. அப்போ என்ன கேட்டாங்க? ரமேஷ் கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ். கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ். அப்போ ரமேஷ்ல இருந்து பார்க்கும்போது இவர் எத்தனாவது ஆள்னா 10வது ஆள். 9ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரமேஷ் 1வது ஆள்னா அதுக்கடுத்து ஒரு 9 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப 10வது ஆள் அப்படின்னு வருவாரு. ஓகேவா? ஸோ நீங்க வாட் இஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கலாம். வாட் இஸ் கமல்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ரமேஷ். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரம் ரமேஷ். அப்போ ரமேஷ் வந்து ரமேஷ்ல இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவதுன்னு போகும்போது ரமேஷுக்கு அடுத்து இருக்கவன் ரமேஷ்ல இருந்து மொதல் ஆள். இப்படி போட்டுக்கலாமா? ஏன்னா கிளாரிட்டிக்கு போட்டுப்போம். ஏன்னா 10, 11, 9, 3 இருக்கு. ஸோ நான் சொல்ற கான்செப்ட் கரெக்ட் தானே நம்ம செக் பண்ணிப்போம். ரமேஷ்ல இருந்து நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. அடுத்து கமல் வராரு. ஸோ 9 பேரையும் போட்டுருவோம். என்ன இப்போ ரமேஷ்ல இருந்து 1, 2, 3, 4. ஸோ போடும்போதே தெரியுதா? 9 ஆள் வருவாங்க, இவர் 10வது ஆள். அவ்வளோதானங்க. ஒரு டவுட் வருதுன்னா கொஞ்சம் அப்படி பெருசு பண்ணி போட்டால் போடும்போதே தெரியுது. அப்போ 9 பேர் உட்காந்துருப்பாங்கன்னா ரமேஷ்க்கு அடுத்து இவர் மொதல் ஆள், இவர் 2வது ஆள். ரமேஷ்ல இருந்து பார்க்கும்பொழுது இவர் 10வது ஆள். ஓகேவா? 10வது ஆள் தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை ஆன்சர் கீழே 11ன்னு கொடுத்தாங்கன்னா ரமேஷை மொதல் ஆளா எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை அவங்க விளக்கமா கொடுத்துருக்கலாம். ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவது பொசிஷன் கேட்கறதுனால அந்த பொசிஷன் சொல்றதுனால நான் எப்படி நினைச்சுக்கிறேன், ரமேஷ்ல இருந்து இவரு மொதல் பொசிஷன், இவரு 2வது பொசிஷன். அப்ப இப்படியே போச்சுன்னா 9 பொசிஷனுக்கு ஆள் இருக்கு. இவரு 10வது பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இது மட்டும் ஆன்சர் கீழே என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி. ஓகேவா? சூப்பர்.
சூப்பர் ஆஸ்பிரன்ஸ் ஆப்ஷன் 10 இப்போதைக்கு லாக் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்ட் புரியுது இல்லை? ஏன்னா இதை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கீழ இருந்து 7ஆவதா அப்ப மேல இருந்து நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படி பண்றாங்க. வேண்டாமே, அழகா பிளஸ் மைனஸ் பண்ணி போட்டுடலாம். பிளட் ரேங்கிங் டைப் பசில். ஸோ மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போதான் நம்மளுக்கு ஒரு வெரைட்டியே கிடைக்குது. ஓகே, வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அடிக்கடி ஏதாவது ஒரு பழைய டிஎன்பிஎஸ்சி செட்டு குரூப் 4. ஸோ நம்ம குரூப் 4 அடுத்து பண்ணுவோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டாங்களா, அது இன்னும் இதை விட ஈஸியாக இருக்கும். குரூப் 1 குரூப் 4 செம்மையாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து மார்க் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்? ஸோ பகா எண் கிடைக்கணும் எப்போ அப்படின்னா ஒரு பகடை உருட்டும் பொழுது, 2 முறை உருட்டும் பொழுது. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு வாட்டி உருட்டுறாங்க, 2 வாட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 டைஸ் இருக்குங்க, 2 டைஸ் இருக்கு. டைஸ்ல என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். இந்த மாதிரி 6 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? 6 வரைக்கும், 1லேருந்து 6 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதான் வந்து பகடை உருட்டுனா வரும். இதுல இது ரெண்டுத்தோடைய டோட்டல் சம் தானே சொல்றாங்க. இதுல வர நம்பரையும் ஆட் பண்ணா ஒரு பிரைம் நம்பர் வர்றதுக்கு எவ்வளோ வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு, நிகழ்தகவு எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு சாம்பிள் செட் எல்லாம் எழுதிட்டு இருந்தா டைம் ஆகும். சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு 6 பாசிபிலிட்டி இருக்கு, உழ வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு 6 பாசிபிலிட்டி உழ வாய்ப்பு இருக்குன்னா மொத்தமா என்ன செட்டு வர வாய்ப்பு, எத்தனை செட்டு வர வாய்ப்பு இருக்குன்னா 36 செட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் டிவிஷன்ல நீங்க 36 தான் போடணும். ஸோ எல்லாத்துலேயுமே அதான் இருக்கும். அதை வெயிட் பண்ணுங்க. 18 இருக்குன்னு அதை எலிமினேட்டும் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை, ஏன்னா கேன்சல் ஆயிருக்கலாம்ல. 14/36 வந்து கேன்சல் ஆகி கூட 7/18 வந்திருக்கலாம். அதனால எதையுமே எலிமினேட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்க. கீழே 36, அதாவது அந்த 36ன்றது என்னன்னா இதுல 1 விழுந்து இதுல 1 விழலாம், இதுல 1 விழுந்து 2 விழலாம், 1 விழுந்து 3, கடைசியா என்ன வரும்? 1 விழுந்து 6 விழலாம். இப்படி போச்சுன்னா அடுத்து 2 விழுந்து 1 விழலாம், 2 விழுந்து இப்படி இப்படி போனீங்கன்னா இங்க 6, இங்க ஒரு 6, அப்படியே இதே மாதிரி 6க்கு 1லேருந்து 6க்கு 6. ஸோ 6க்கு 6 36. ஸோ இதுதான். இப்போ இதெல்லாம் நீங்க போட்டுட்டு இருக்க தேவையில்ல, நீங்க மைண்ட்லேயே யோசிங்க. பிரைம் நம்பர்னா என்னங்க? பிரைம் இதை விடுங்க, கீழே 36 மேலே தானே உங்களுக்கு பிரச்சனை. பிரைம் நம்பர்னா என்னது? 1 பிரைம் நம்பரா? 1 பிரைமும் இல்லை, காம்போசிட்டும் இல்லை. ஓகேவா? நெய்தர் பிரைம் 2 தான் ஆரம்பிக்குது. 2, 3, 5, 7, 9 கிடையாது, 11, 13 எது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு டைஸை வந்து உருட்டினீங்கன்னா மேக்ஸிமம் 6 தான். 2 டைஸ் 2 வாட்டி உருட்டினா 2 வாட்டி வரும்போது இதில் 6 அதில் 6 தான் மேக்ஸிமம் விடும். ஸோ டோட்டலே உங்களுக்கு 12 தான் மேக்ஸிமம். ஸோ 13 எழுதாதீங்க. அப்போ 2 வரை எத்தனை ஒன்றா கவுண்ட் பண்ணலாமா? இப்போ 2 வரை எத்தனை பாசிபிலிட்டிங்க இருக்கு? இதில் 1 விழுந்து அதில் 1 விழுந்தா 2 வரும். வேற எப்படி 2 வரும்? ஏன்னா 0 கிடையாது. இதில் 2 விழுந்து அதில் 0 விழுறதுக்கு. அப்போ இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. 3 விழ எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுந்து, அதாவது இந்த டைஸ்ல 1 விழுந்து இந்த டைஸ்ல 2 விழுந்தா 3 வரும் டோட்டல். இல்லை இதுல 2 விழுந்து இதுல 1 விழுந்தா டோட்டல் 3 வரும். ஸோ 2 பாசிபிலிட்டி. 5 யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா இதை சாம்பிள் செட்டை எழுதி பார்த்து சூஸ் பண்றது ஈஸி. பட் யோசிச்சா சம் சிம்பிளா முடியுதுல. 5 பாருங்க, இதுல 2 விழலாம், இதுல 3 விழலாம், இதுல 3 விழலாம், இதுல 2 விழலாம். இதுல 2 இருக்கு, 2 வாய்ப்பு இருக்கு. இதுல 2 இதுல 3, இல்லை இதுல 3 இதுல 2. இதுல 1 இதுல 4 கூட விழலாம்ல, விழலாம் இல்லையா? இதுல 1 இதுல 4, இதுல 4 இதுல 1, டோட்டல் 4 பாசிபிலிட்டி இருக்கு. வீக்கா சொல்றீங்களா? இப்ப நீங்களே சொல்லாமே. இது 7னா எத்தனை? கவுண்ட் பண்ணுங்க. 1 6, 6 1 2, அதாவது 1 வச்சுப்போம், அதுல 2 இருக்கு. 1 6 பார்த்துட்டோம். 2 5 7 விழும், 3 4 7 விழும். அப்ப ஒன்னொன்னுலயும் 2 2 இருக்கு. அப்ப 6 பாசிபிலிட்டி. 11 எப்போ விழும்? 5 6, இல்ல 6 5, வேற வாய்ப்பு இல்லை, 2 தான். அப்ப டோட்டலா எவ்வளோங்க இருக்கு? 1 3 7 13 15, 15 ஆஸ்பிரன்ஸ். 15/36. 3 டேபிள் அடிப்படும், பட் அவங்க அடிக்காம கொடுத்துருக்காங்க. 15/36. சூப்பர் சூப்பர். ஸோ ப்ராபபிலிட்டியும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த கார்டு, ரெட் கலர் கார்டு, ரெட் கலர் பால் இதெல்லாம் கேட்குறாங்க. பட் கார்ட்ஸ் இப்போ கேட்கல இருக்குன்னு நினைக்கிறேன். கார்ட்ஸ், இந்த ஸ்பேடு, இந்த டைமண்ட், ஏன்னா எல்லாருக்கும் வந்து கார்ட்ஸ் பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால வந்து சீட்டு கட்டை பற்றி ரொம்ப கேட்கறது இல்லை. டைஸை பற்றி கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஓரளவுக்கு முடிவுக்கு வரோம்னு நினைக்கிறேன். இன்னும் 1 2 3 4 கொஷின்ஸ் தான். தரமான கொஷின்ஸும் இருக்குது. ஸோ நான் சொன்ன ஆஸ்பிரன்ஸ் பெர்சன்டேஜில் இன்னும் ஒரு சம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான். கொஷினை படிச்சுட்டு இருங்க பார்ப்போம். அதே டைப்பு தான். கொஷினை படிங்க. அதே டைப்பு, அதே விஷயம் செட் ஆகுமான்னு பாருங்க. ஏன்னா வேல்யூஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கு ஆப்ஷன்ஸ்.
ஓகே, certain type of bacteria grows 5% in first hour. அதே ஊர் பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி தாங்க. ஒரு பாக்டீரியா முதல் மணி நேரத்துல 5% ஏறும், அடுத்த மணி நேரத்துல 12% குறையும். இப்ப ட்விஸ்ட் எங்க வைக்கிறாங்கன்னா மூணாவது தடவை ஒன்னொன்னு நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 5% ஏறும், செகண்ட் அடுத்த மணி நேரத்துல ஒரு 12% குறையும், அடுத்த மணி நேரத்துல ஒரு 10% ஏறும்னு சொல்றாங்க. இப்போ இதையும் அந்த ஃபார்முலால போடலாமா? ஃபார்முலால எக்ஸ் ஒய் தானே இருக்குன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ஒய்னு எடுத்து நெட் ரிசல்ட் கண்டுபிடிச்சுங்க, அடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. என்ன சார் கஷ்டமா இருக்குமா? நீங்க கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. நான் போடுறேன், அப்படியே ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. அதனங்க சொல்லியிருக்காங்க, வேற எதுவும் சொல்லலை. 5% ஏறுது, 12% குறையுது, அடுத்து 10% ஏறுது. இனிஷியலா 20,000. இனிஷியல் நல்ல அம்சமான வேல்யூ தான், ஸோ பிரச்சனை இல்லை. ஃபைனலா எவ்வளோ இருக்கும்? 3 தடவைக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் கேட்குறாங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேருங்க. 5 இது மைனஸ் குறையுது, எக்ஸ் மைனஸ் ஒய், அப்போ பிளஸ் எக்ஸ் ஒய் வராது, மைனஸ் எக்ஸ் ஒய். ரெண்டு மைனஸ். இது எக்ஸ், ஒய்ன்றது -12 தான். அப்போ எக்ஸ் ஒய்ன்றது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 12 60 பை 100 போது இதெல்லாம் குறைச்சிருங்க ஸ்டெப்ஸை. பை 100 போது 0.6 வரும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன வரும்? அப்போ -7. இது -0.6. அப்போ -7.6. முதல் ரெண்டுத்தோட நெட் எஃபெக்ட் இவ்வளோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. 5 ஏறி 12 குறைஞ்சுன்னா 7.6 குறையுது. ஓகேவா? இப்போ செகண்ட் இது கூட சேருங்க. இதோட நெட்டு இது. இப்போ இது கூட இதை சேருங்க. -7.6 குறையுது, இப்போ 10 ஏறுது. ஸோ தட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. -7.6 ஏன் நான் 10 கூட மல்டிப்ளை பண்ணலன்னா அந்த 10 தான் இங்கே கேன்சல் ஆக போகுதுல, கீழே 100 போடும்போது கேன்சல் ஆகும். ஸோ இந்த 0 இன்னும் ஒரு ஸ்டெப் இந்த பாயிண்ட்டை உள்ள தள்ளி விட்டுரும். அப்போ என்ன வரும்? -7.6 + 10 எவ்வளோங்க? 10லேருந்து 7 போச்சுன்னா 3, இன்னொரு 0.6 போச்சுன்னா 3, 2. அதாவது கரெக்டாக தான் போடுறேன்னா தேர்ட் ஹவர். எஸ், கரெக்டாக தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுட் வேணாம், கரெக்டாக தான் போடுறோம். 10லேருந்து 7 போச்சுன்னா 3, 3லேருந்து இன்னொரு 0.6 போச்சுன்னா 2.4. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுப்போம். ப்ளஸ் தான் ஆன்சர் வருது. ஆனால் இது பாருங்க மைனஸ், ஆல்ரெடி 10 டிவைடட் பை 10 இருந்தாலும் இந்த பாயிண்ட் இன்னும் உள்ள வந்து -0.76 வரும். கேர்ஃபுல்லாக மைனஸ் பண்ணுவோம், இல்லைனா இங்கே எழுதி போகணும், பிரச்சனை இல்லை. எஸ், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ப்ளேஸ் பண்ணலாமே. இதுலேருந்து முக்கா போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2,400ன்னு வச்சுக்கோங்க. 400லேருந்து ஒரு 75 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 400லேருந்து ஒரு 75. ஸோ இதை 75 சொல்ல முடியாது இல்லையா? 0.0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வச்சுப்போம். இதுக்கு வம்பு அப்படியே வச்சுப்போம், பட்டுன்னு அடிச்சிருவோம். எஸ் அடிக்கலாமா? 3, எஸ் 4, 6 எஸ். அப்போ 1.64% தான் வந்து என்ன ஆயிருக்கு? நெட் ரிசல்ட் என்ன ஆயிருக்கு? ஏறுது. ஏன் ஏறுதுன்னு சொல்றா? ப்ளஸ் வருது ஆன்சர். நான் திருப்பி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 5% ஏறுது, 12% குறையுது, 10%. இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது 7.6 வந்துச்சு. அந்த 7.6 இது கூட கூட்டும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் குயிக்காக பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னா, நெட் ரிசல்ட் என்ன வருதுன்னா 1.64% ஏறுது. ஏன்னா ஆன்சர் ப்ளஸ்ல தான் வருது. அப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த சம் நீங்க என்ன பண்ணுங்க, இதுல 1.64% ஏத்துங்க. ஓகேவா? இதுல கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும் சார் 1.64% அப்படின்னா. சிம்பிள். அதாவது 100ன்னா 1.64. அதாவது எப்படின்னா, இது 1.64% ஏறுதுன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலா நான் 100 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பாக்டீரியா இனிஷியலா இருந்துச்சுன்னா ஃபைனலா என்ன இருக்கும்னா 101.64 பாக்டீரியா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா 100ல 1%னா 1 தான், 2%னா 2 தான். அப்போ 1.64%னா 1.64 தான். அப்போ ஒருவேளை 100 பாக்டீரியா இருந்துச்சுன்னா ஃபைனலா இவ்வளவு வந்திருக்கும். அப்போ 1000 பாக்டீரியா இருந்துச்சுன்னா ஒரு புள்ளி தள்ளி இருக்கும். 10,000 புரியுதா? நான் அப்படியே நம்ம வேல்யூக்கு வரேன் பாருங்க, 20,000த்துக்கு கொண்டு வரேன். 10,000 இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டும் தள்ளி போய் 10,164 வரும். ஆனா நமக்கு தேவை 20,000 அப்படின்றதுனால இதை அப்படியே டபுள் பண்ணுங்க, இதையும் டபுள் பண்ணுங்க. 20,320 28 ஆன்சர்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். ஸோ பாருங்க, இந்த இடம் தான் நமக்கு லைட்டாக ஸ்டக் ஆச்சு. அதுவும் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஸ்டக்காக இருக்காது. நம்ம கரெக்டாக தான் போட்டோம். இங்கே ஏதோ மைனஸ் பிரச்சனை வருதுன்னு யோசிச்சோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டு மேட்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது நீங்கள் வேற ஏதாவது மெத்தடில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20,000 நீங்களாம் மேனுவலாக பண்ணணும். 20,000 5% எடுக்கணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வேல்யூ நல்ல வேல்யூ தானே. 5% எடுத்து குறைச்சி, ஃபர்ஸ்ட் ஏற்றி, அப்புறம் அதுலேருந்து 12% எடுத்து குறைச்சி, வர வேல்யூல மறுபடியும் 10% ஏற்றினாலும் உங்களுக்கு இதே வேல்யூ வரும். ஓகேவா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடும் இருக்குது. சரிங்களா?
வேற எந்த மெத்தட்லையும் போட்டுறாதீங்க, இது 2 மெத்தட்ல தான் பெஸ்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். எஸ், ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி ரிசீவ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 6 months. ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ வட்டி? 5% வட்டி. சம் எவ்வளோ அசல்? 6400. ஓகே, 6400 ரூபாய் என்பது பிரின்சிபல் அசல் ஆகுது. 2 வருஷம் 6 மாசம்னா 2.5 வருஷம் வச்சுக்கலாம்ல. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் 5% போட்ட, ஒரு வருஷத்துக்கு 5% சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு எவ்வளோ? ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானேங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வருஷம் வருஷம் அதே வட்டி தானே. அப்போ 5% எவ்வளோங்க? சாரி, 2.5%, 5%. எஸ், ஒரு வருஷத்துக்கு 5%. ஒரு வருஷத்துக்கு 5%. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு 10%. இன்னொரு அரை வருஷம் இருக்குல்ல. ஸோ 2 வருஷத்துக்கு 10%, அரை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 5%, அரை வருஷத்துக்கு இன்னொரு 2.5%. இப்போ மொத்தமாக 12.5% எடுக்கணுங்க. இது வந்து 12% எடுத்த ஆன்சர் ஃபைண்ட் த அமௌண்ட்னு கேட்குறாங்க. அப்போ இதுல இருந்து 12% கண்டுபிடிச்சா வட்டி தான் வரும். அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணால் ஆன்சர் பெருசாக தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏபிலாம் சான்ஸே இல்லை. ஆப்ஷன் பி ஆர் டி தான். ஓகேவா? ஏன்னா 6400 ரூபாய் அசல் தராங்கன்னும் போது வட்டி சேர்த்து நீங்கள் இன்னும் பெருசாக தான் தரணும். ஸோ குயிக்காக 12.5. ஸோ ஃப்ராக்ஷன் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா 12.5ன்றது 1/8ன்னு பார்த்தவங்க தெரியுங்க. அப்போ 1/8 போட்டு வட்டியை கண்டுபிடிங்க. 800 ரூபா வட்டி. அப்போ 800 ரூபா வட்டியோட சேர்ந்துச்சுன்னா நீங்கள் கட்ட வேண்டிய ஃபைனல் அமௌண்ட் 7200. ஃப்ரீ கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃப்ரீயாக எடுக்க வேண்டிய மார்க், அது ஈஸி. ஸோ அடுத்து, ஸோ ஃபைனலாக 2 என்ன கொஸ்டின் இருக்குன்னா, நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இல்லையா? பெர்சன்டேஜ், HCF, LCM, ஃப்ராக்ஷன்ஸு, சிம்பிளிஃபிகேஷனு, இதை வச்சே ஓட்டிட்டோம். XY இதை வச்சு ஓட்டிட்டோம். பியூரான ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கிற ஒரு கொஸ்டின் கடைசி 2 கொஸ்டின் நம்பர் சிஸ்டம்லேருந்து. ஓகேவா? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். இதில் தான் நீங்கள் ஷார்ட்கட் இன்னும் பெட்டராக யூஸ் ஆக போகுது. இது வரைக்கும் வந்ததை விட ஒரு நம்பர் பெரிய இந்த ஆப்ஷன்லேயே பெரிய நம்பராக கண்டுபிடிங்க. அந்த நம்பர் வந்து 1657ஐயும் 2037ஐயும் டிவைட் பண்ணும்பொழுது ரிமைண்டர் என்ன கொடுக்கும்? 6 கொடுக்கும், 5 கொடுக்கும்னு சொல்றாங்க. 6 கொடுக்கும், 5 கொடுக்கும். அப்படின்னா என்ன கான்செப்ட்? ஒரு நம்பர், அதாவது எப்பயுமே பெருசு ஒன்று தெரியலன்னா சின்னதாக நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை 4ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எவ்வளோ ரிமைண்டர் வரும்? 2 வரும். ஏங்க வருது ரிமைண்டர்? எனக்கு 6 வந்து 4ஆல் அடிக்கும் பொழுது, ஓகேவா, ஒரு 4 தான் பத்துது, மீதி 2 சும்மா கிடக்குது. புரியுதா? மீதி 2 சும்மா கிடக்குது. அப்போ ஒருவேளை இந்த 6ல இருந்து இந்த 4 நான் 2 மைனஸ் பண்ணியிருந்தேன்னா, அதாவது இந்த மீதி மீறதை வந்து எடுத்திருந்தேன்னா முழுசா ஆகப்பட்டிருக்கும். புரியுதா? 6ல நான் 4 அடிக்கிறதுக்கு பதிலா, ஓகேவா, 6ல 4 அடிக்கும் போது எனக்கு 2 மீறுது. அதான் ரிமைண்டர்னு சொல்றாங்க. ஒருவேளை அதை மீறாம இருக்குன்னா என்ன பண்ணும்? நான் இதுல இருந்து என்ன பண்ணினா 2 தூக்கிட்டேன்னா முழுசா அடிச்சிருக்கும் 4. இதுதான் கான்செப்ட். புரியுதா? எஸ். இப்போ இன்னும் நல்லா புரியும் பாருங்க. அப்போ அதே தான். இதை வந்து ஏதோ ஒரு நம்பரால் அடிக்கும் பொழுது 6 மீறுதுன்னு சொல்றாங்க. அப்போ 6 மீறாம இருக்கணும் என்ன பண்ணிடணும்? அந்த 6 குறைச்சிடணும். கரெக்டாக முடிஞ்சிருக்கும். முழுசா 51ஓட கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும். அந்த 6 மீறாம வந்துருக்கும். அதே மாதிரி இதுல 5 எடுத்துட்டீங்கன்னா 32. இப்படி வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பர் இது ரெண்டுத்தையும் பெர்ஃபெக்டா அடிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம பண்றோம். 6 மீறுதா? அப்போ அந்த 6 எடுத்துட்டா பெர்ஃபெக்டா அடிச்சிடும். பெர்ஃபெக்டா டிவைட் பண்றோம். ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிவைட் பண்றோம். அப்போ ஆப்ஷன்ல எந்த நம்பர் இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணணும்னு பார்க்கணுங்க. அவ்வளவுதாங்க. இது ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு நம்பர்னா என்னன்னு பாருங்க. ஒரு நம்பர் வந்து 1 வகுக்கணும், டிவைட் பண்ணணும்னா அது 5ல முடிகிற நம்பரா இருக்கும். 5 டேபிள்ல 1 வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 95 போட்டீங்கன்னா இது எப்படியா 1 முடியுமா? முடியாது. 381 1ல 1 வாய்ப்பு இருக்கு. 7 டேபிள்ல 3 7s 21 வரும். 4 டேபிள்ல 1 வருமா? ஆப்ஷன் டி அவுட். ஏ அவுட்டு, டி அவுட். 4 டேபிள்லையும் 1 வராது, 2 அவுட். இப்போ இதையும் யூஸ் பண்ணலாம்ல. 127ல 127 ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா? ஆப்ஷன் சி இருக்கு, ஆப்ஷன் பி இருக்கு. 381 127ல இது வருமா? 6 7s 42 முடியும், வாய்ப்பு இருக்கு. இது என்னது? 1 டேபிள். பாருங்க ஆஸ்பிரன்ஸ், ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் பாருங்க. இதோடைய அப்படியே மும்மடங்கு தான் இது. இதோட 3 மல்டிபிள் தான். தெரியுதா உங்களுக்கு? 127ஓட அப்படியே எக்ஸாக்ட் 3 மல்டிபிள். 3 100 300, 3 20 80, 3 20 60, 3 7 21, 60 கூட 21 சேர்த்தா 81. ஸோ 381 இஸ் எக்ஸாக்ட் ரைஸ் ஆஃப் 127. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஆஸ்பிரன்ஸ்? என்ன தெரியுது? ஒரு நம்பர், இந்த 2 நம்பர் இதுலயோ தான் எக்ஸாக்டா டிவைட் ஆக போகுது. பட்
இதுல டிவைட் ஆனாலே 127ஆல, அதாவது 381 அந்த நம்பர் போனாலே இதுவும் போகும். கண்டிப்பா இல்லையா? அதாவது இதோட 3 மடங்குலே போயிடுச்சுன்னா இதோட 1 மடங்குல போகாதா என்ன? அப்ப இதுல கண்டிப்பா போச்சுன்னா இதுல போகும்னு தெரியணும். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா இதுல போகுதான்னு செக் பண்ணுவோம். இது கண்டிப்பா இதோட 3 மல்டிபிள் தான். இதோடைய 3 மல்டிபிள் தான் இது. ஓகேவா? அப்ப இதுல ஃபுல்லா கேன்சல் ஆகுது அப்படின்னா அப்ப இப்பவே சொல்லிடலாம், இதுல போச்சுன்னா கண்டிப்பா இதுலயும் போகணும் போது அவங்க என்ன கேட்கறாங்க, ஏதாவது ஒண்ணுத்துல தான் டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. சாரி, கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ரெண்டுமே டிவைட் ஆச்சா நீங்க கிரேட்டஸ்ட் நம்பர் இதான் சொல்லணும். அப்போ இது முதல்ல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். எப்படின்னா 381 போட்டிங்கன்னா கஷ்டம். எப்படி டிவைட் பண்ணி பார்ப்பீங்க? 3 121 ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். அப்போ அது கண்டிப்பாக 3 ஆலையும் டிவைட் ஆகணும். புரியுதா? இப்போ புரியுதா? ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 2 ஆலையும் டிவைட் ஆகணும், 3 ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் 6ஆல டிவைட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி 381ஆல டிவைட் ஆகணும்னா 3 எடுத்தா 3 டேபிள் அடி பண்ணும். எதுக்கு இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா 3 டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணுங்க. இது 3 டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? டிஜிட் சம் ஆட் பண்ணா 3 ஆல் டிவைட் ஆகும். ஆட் பண்ணுங்க. 7 12 13 டிஜிட் சம் வரல, 3 ஆல டிவைட் ஆகல. இப்போ நீங்க இதான் ஆன்சர் சொல்லிடலாம். இருந்தாலும் இதுலயும் செக் பண்ணிக்கலாமா? 5 2 7 3 மல்டிபிள். இது ரெண்டுமே 3 மல்டிபிள் கிடையாதுங்க. அப்புறம் எப்படிங்க 3 ஆல் இந்த நம்பரால் டிவைட் ஆகும்? இதால டிவைட் ஆகாதுங்க. அப்ப இதால தான் டிவைட் ஆகும். ஓகேவா? இதால தான். இது 3 மல்டிபிளான செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதுல 3 இருந்ததுனால நான் செக் பண்ணேன். ஸோ அப்போ மீதி இது ஒன்று தான் இருக்குது, இதால் டிவைட் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள். இதில் நான் வந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க நம்பரை வச்சு எதால் டிவைட் ஆகும்னு பார்க்கும்போது ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருக்கேன். அதுவும் 3 டிவிசிபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் இதில் ஷார்ட்கட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஸோ இதில் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதே கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. 1 3. இப்போ இந்த வாட்டி பண்ணுங்கள், ரிமைண்டரை மைனஸ் பண்ணியே போட்டுருமா? ஏன்னா ஏதோ ஒரு நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர் which can divide 1356 1868 2764 having the same remainder 12. ஏதோ ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர்னா 12 ரிமைண்டர் வருது இல்லை? ரிமைண்டர் வரும்பொழுது அந்த 12 வேணாம் இல்லை? ஓகேவா? அந்த 12 வேணாம்னா மைனஸ் பண்ணி ஆடும் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ 6 வந்து 4ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராவை என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொன்னேன்? ரிமைண்டர் எவ்வளோ? 2. 2வை மைனஸ் பண்ணாலும் 4 முழுசாக அடிபட்டுரும். இல்லை அந்த 2 ஆட் பண்ணி 8 ஆக்கினாலும் முழுசாக அடிபட்டுரும். அதனால நம்ம இஷ்டம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைண்டர் ஆடும் பண்ணலாம், மைனஸும் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டுமா? நான் மைனஸ் பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். 1356 + 12 68 18 12 சேர்த்திங்கன்னா 80. கரெக்டு தானே? எஸ் 80 2 7 76. ஓகேவா? எல்லாத்துக்கூடையும் 12 ஆட் பண்ணி இந்த 3 நம்பருமே பெர்ஃபெக்டாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். இந்த 3மே ஒரே நம்பரால் டிவைட் ஆகுன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படி 3மே ஒரே நம்பரால் டிவைட் பண்ணும்போது 12 ரிமைண்டராக விடுது. ஸோ 12 ஆட் பண்ணிட்டா இது பெர்ஃபெக்டாக அந்த நம்பரால் டிவைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆப்ஷனில் இருக்கிறது பாருங்கள், 8ல் முடியுது, 0 6. அப்போ ஆப்ஷனில் இருக்க எல்லாமே கிட்டத்தட்ட இது 4ஆல் டிவைட் ஆகும். 64 ஆப்ஷன் எடுங்களேன். இது 4ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 4ஆல் டிவைட் ஆக வாய்ப்பு இருக்குது, இதுவும் 4 டிவைட் ஆகும். 6 டேபிளையும் எல்லாமே டிவைட் ஆகும், எல்லாமே வரும். 4 எண்டிங் முடியும் போது வரும். 0 வேணால் எலிமினேட் பண்ணலாம். 260ல் இது அடிச்சிங்கன்னா எப்படிங்க செட் ஆகும்? ஒரு நம்பர் ஃபுல்லாக கேன்சல் ஆகும்னா 0 எண்டிங்னா இங்கேயும் 0 எண்டிங் தானே இருக்கணும். லாஜிக் அதுதானே. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒன்று தான் மைனஸ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நான் ட்ரிக் சொல்லட்டுமா? ஒரு ட்ரிக் சொல்லட்டுமா? என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு நம்பர் இதையும் எக்ஸாக்டாக அடிக்குது, இதையும் எக்ஸாக்டாக அடிக்குது, இதையும் எக்ஸாக்டாக அடிக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அந்த கேப்பையும் அது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். ஓகேவா? அந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு கேப் கரெக்டாக செட் பண்ணி தான் நம்பர் போகுதுன்னும் போது அப்போதான் அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த நம்பர் வரும்னும் போது அந்த கேப்பையும் அது கரெக்டாக அடிக்கும்னு அர்த்தம். ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சிம்பிளாக கேப் கண்டுபிடிங்க. கேப்னா மைனஸ் பண்ணுங்க. 0லேருந்து 8 போச்சுன்னா 2, 7லேருந்து 6 போச்சுன்னா 1, 8லேருந்து 5 போச்சு, 3 போச்சுன்னா 5. ஓகேவா? 512 தானே கேப். இதுக்கும் கண்டுபிடிச்சிருங்க. 6 7 போகாதா? அப்போ அப்படின்னா 9. ஓகேவா? 9. அப்புறம் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? 6 போட்டிங்கன்னா 9. ஸோ மல்டிப்ளிகேஷன் கூட ட்ரிக்ஸ் இருக்குது. நெகட்டிவ் சப்ராக்ஷன் தான் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ 9 8 896. ஓகே ஆஸ்பிரண்ட், சரியா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இது எதால் அடிப்படும்? ஒரு நம்பர் வந்து இதை அடிக்குது, நான் இதை 3த்தையுமே அடிக்குது அப்படின்னா இதையும் அதே நம்பர் அடிக்கணும்.
இதை பார்த்தாலே தெரியுது 8 கியூப் அப்படின்னு, 8 கியூப்னு. இதுவும் எயிட் டிவிசிபிள் நம்பர் தான் பாருங்க. 108 இஸ் 8, சாரி மறுபடியும் 108 இஸ் 8, 2 8s are 16. இதுவும் 8. அப்போ இது ரெண்டுமே 8ஆல வகுப்படுது, இது ரெண்டுமே 8ஆல வகுப்படுது அப்படின்னும் போது ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க எது 8 மல்டிபிள்னு பாருங்க. 64 8 மல்டிபிள், 124 8 மல்டிபிளா 188, மீதி 4 44 கிடையாது. 156 186, மீதி 7 76 8 மல்டிபிள் கிடையாது. ஸோ ஈஸிலி நீங்க என்ன சொல்லலாம்னா 64 தான் ஆன்சர் சொல்லலாம். 64. ஏன்னா இது இது புரியுதுங்களா, இது 8 ஸ்கொயர், இது 8 கியூப், அந்த கேப்ல கரெக்டா 8 8 8 8 அந்த செட், அந்த 8 செட்லேயே மெயின்டைன் ஆகுது. அப்ப 64 தான் இது மூணுத்தையும் அடிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு போன சம்ல கிடைச்ச அனுபவத்துல இருந்து அப்ளை பண்ற டிக் தான். அதனால ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, இன்னும் தெளிவா அதை போட்டுருவீங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சு, 25 கொஸ்டினையும் முடிச்சிட்டோம் நம்ம அட்டஸ்ட் டச்ல. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஷார்ட்கட் சூப்பராக அப்ளை பண்ண முடியுது, சூப்பராக. அதாவது நிறைய பேர் வந்து சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நான் கூட சொன்னேன் இல்லையா, ஒரு சம் ட்ராப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த A ஸ்கொயர் B கியூப் அதெல்லாம் நிறைய பேர் வந்து முழுசாக கண்டுபிடிச்சலாம் HCF எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நிறைய பெர்சன்டேஜ் இதுக்கெல்லாம் வந்து அப்படியே ரஃபாக போடலாம். இது கூட சொன்ன பாருங்க 8 வச்சு எடுத்துக்கலான்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணி 25க்கு 25 வாங்கலாம் அவசியம். ஓகேவா? இல்லை 22 23 வச்சு கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு 2 கொஸ்டினை கூட படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிச்சது இல்லை டஃபாக இருக்கும்போது ஃபங்க்ஷனாக விட்டுட்டு மற்றதை போடலாம். ஸோ தட் நீங்கள் மற்ற டாபிக்ஸில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தட் அடுத்து வர குரூப் 2 2A அதெல்லாம் நீங்கள் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதே மாதிரி அடுத்து குரூப் 4 மார்க் டெஸ்ட் எக்ஸாமை வந்து டீகோட் பண்ணி போடுவோம், அதை போடுவோம். ஸோ பட் அதெல்லாம் விட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் பாருங்கள், பேசிக் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஷார்ட்கட்டில். இப்போ இதுவே ஒரு சில பேருக்கு ஏதாவது கொஸ்டின் புரியாமல் இருந்துச்சுன்னா அந்தந்த டாப்பிக்கில் நான் அதை டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணிடுவேன். நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா, லைக் ஏஜில் ஆரம்பிச்சு ஏஜஸ், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், மிக்சர் அண்ட் அலிகேஷன் போயிட்டு இருக்கு. September 15 வரைக்கும் நான் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன், அப்பப்போ எடுத்து போடுற மாதிரி. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து September 15 தானே உங்களுக்கு எக்ஸாம், அதுவும் ப்ரிலிம்ஸ் தானே, மெயின்ஸ் வேறு உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்கட்ஸில் உங்களுக்கு போடுறதுக்கு. அதை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஆப் பாருங்கள், யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ. 25 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.